வணக்கம். இந்திய அரசியலமைப்பு பத்தின நம்ம தொடர் விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்பு. அத்தியாயம் 18, இந்திய குடியரசுத் தலைவர். நம்ம அரசியலமைப்போட பகுதி 5ல சரத்து 52லிருந்து 78 வரைக்கும் குடியரசுத் தலைவரோட தேர்தல், அவரோட அதிகாரங்கள், ஏன் அவரை எப்படி பதவி நீக்கம் செய்யலான்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. வாங்க இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த அத்தியாயத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். மொத்தம் 6 முக்கிய பகுதிகள். முதல்ல குடியரசுத் தலைவர்னா யாருன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் அவரோட தேர்தல் முறை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். மூணாவதா அவரோட பதவிக்கான தகுதிகள், நிபந்தனைகள் என்னென்ன. அடுத்து அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு. அஞ்சாவதா பதவி நீக்கம் மற்றும் வீட்டோ அதிகாரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பதவி காலியான என்ன ஆகும், பரீட்சைக்கு என்னென்ன முக்கியம்னு பார்த்து முடிச்சிடலாம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். குடியரசுத் தலைவர் அவர் யாரு? நம்ம மத்திய அரசாங்கத்தோட நிர்வாகத்துறை, அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல 5 பேர் இருக்காங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அப்புறம் நம்ம இந்திய தலைமை வழக்கறிஞர். இதுல இந்திய தேசத்தோட தலைவரே நம்ம குடியரசுத் தலைவர் தான். அதனால தான் அவரை இந்தியாவின் முதல் குடிமகன்னு சொல்றோம். அவர்தான் நம்ம நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாட்டின் சின்னமாவும் இருக்காரு. அப்போ இவ்ளோ முக்கியமான குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அவரை நாம, அதாவது மக்கள், நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதில்ல. இது ஒரு மறைமுக தேர்தல். அப்படின்னா ஒரு வாக்காளர் குழு, அதாவது எலக்டரல் காலேஜ் மூலமா தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ அந்த வாக்காளர் குழுவுல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அடுத்ததா விரிவா பார்க்கலாம். இந்த வாக்காளர் குழுவுல யாருக்கு ஓட்டுரிமை இருக்கு, யாருக்கு இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்றத்தோட 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது எம்பிக்கள், எல்லா மாநில சட்டமன்றங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள், அப்புறம் டெல்லி, புதுச்சேரி சட்டமன்றங்கள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும். அப்போ யார் வாக்களிக்க முடியாது? நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல இருக்கிற நியமன உறுப்பினர்கள், மாநில சட்ட மேலவை உறுப்பினர்கள், அப்புறம் கலைக்கப்பட்ட சட்டமன்றங்களோட உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், 2019ஆம் வருஷம் கொண்டு வந்த 104வது சட்டத்திருத்தம் மூலியமா ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தினரை நியமனம் செய்யற முறையை இப்போ நிறுக்கிட்டாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல்ல எல்லா மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதே போல மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு சமநிலை இருக்கணும்னு அரசியலமைப்பு சொல்லுது. அதுக்காக ஒரு சிறப்பு முறையை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு எம்எல்ஏவோட வாக்கு மதிப்பு அவரோட மாநில மக்கள் தொகையை பொறுத்து மாறும். இந்த மதிப்பு எப்படி கணக்கிடப்படுதுன்னா, அந்த மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையை அங்க இருக்கிற மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையால வகுத்து வர்ற விடைய மறுபடியும் 1000ஆல வகுக்கணும். இதனால அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநில எம்எல்ஏவோட வாக்குக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். சரி, ஒரு எம்எல்ஏவோட வாக்கு மதிப்பை எப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஒரு எம்பியோட வாக்கு மதிப்பு எப்படி கணக்கிடப்படுது? இது ரொம்ப சிம்பிள். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களோட எல்லா எம்பிக்களோட மொத்த வாக்கு மதிப்பையும் கூட்டிக்கணும். அந்த மொத்த மதிப்பை நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களோட மொத்த எண்ணிக்கையால வகுத்தா ஒரு எம்பியோட வாக்கு மதிப்பு கிடைச்சிடும். இதனால என்ன ஆகுதுன்னா, மொத்த எம்எல்ஏக்களோட வாக்கு பலமும் மொத்த எம்பிக்களோட வாக்கு பலமும் சமமா இருக்கிறது நம்மளால உறுதி செய்ய முடியுது. இந்த தேர்தல் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில ஒற்றை மாற்று வாக்கு மூலமா ஒரு ரகசிய வாக்கெடுப்பா நடக்குது. சரி, இதுல ஜெயிக்கணும்னா ஒரு வேட்பாளர் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வாங்கணும். அதத்தான் எலக்டோரல் கோட்டான்னு சொல்றோம். சுருக்கமா சொன்னா, செல்லுபடியாகிற மொத்த வாக்குகள்ல 50%க்கும் மேல வாங்கணும். அதுக்கான சூத்திரம் என்னன்னா, பதிவான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளை 2ஆல வகுத்து வர்ற எண்ணோட 1 கூட்டிக்கணும். இது மூலமா ஜெயிக்கிற வேட்பாளர் அறுதி பெரும்பான்மையோட ஜெயிக்கிறார்னு உறுதிப்படுத்திக்கலாம். இந்த தேர்தல் முறையில வாக்காளர்கள் தங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர்களை வரிசைப்படுத்துவாங்க. அதாவது இவருக்கு முதல் ஓட்டு, இவருக்கு 2வது ஓட்டுன்னு. முதல் சுற்றிலேயே ஒருத்தர் தேவையான வாக்குகளை வாங்கிட்டா அவர்தான் வெற்றியாளர். அப்படி இல்லனா, ரொம்ப குறைவா வாக்கு வாங்கின வேட்பாளரோட வாக்குகளை எடுத்து அதுல 2வது விருப்பமா யாருக்கு வாக்களிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகளை மாத்திடுவாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த முறை தொடரும். இந்த தேர்தல் பத்தின எந்த சர்ச்சை வந்தாலும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இறுதியானது. இன்னொரு முக்கியமான விஷயம், வாக்காளர் குழுவுல சில இடங்கள் காலியா இருக்கிறத வச்சு தேர்தலை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம அரசியலமைப்பு சபை ஏன் நேரடி தேர்தலை வேணான்னு சொல்லி மறைமுக தேர்தலை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, நமது நாடாளுமன்ற ஆட்சி முறை. இங்க குடியரசுத் தலைவர் பேரளவுல தான் தலைவர். உண்மையான அதிகாரம் பிரதமர்கிட்டையும் அமைச்சரவைக்கிட்டையும் தான் இருக்கு. 2வது, இவ்வளோ பெரிய நாட்டில் நேரடி தேர்தல் நடத்தினா நேரமும் பணமும் பயங்கரமா செலவாகும். 3வது, எம்பிக்கள் மட்டும் வாக்களிச்சா மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற முறையால குடியரசுத் தலைவர் மத்திய அரசையும் மாநில அரசுகளையும் சேர்த்து பிரதிநிதித்துவம் படுத்துறாரு. சரி, இப்போ நம்ம நாட்டில் 1952லேருந்து 2022 வரைக்கும் நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் பத்தின இந்த அட்டவணையை பார்க்கலாம். பாருங்க, முதல் தேர்தல்ல 1952ல
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 83% வாக்குகள் வாங்கி ஜெயிச்சாங்க. 1957லயும் அவரே கிட்டத்தட்ட 99% வாக்குகள் வாங்கி மறுபடியும் ஜெயிச்சார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1977ல பாருங்க, நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் போட்டியே இல்லாம ஒருமனடா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. கடைசியா 2022ல நடந்த தேர்தல்ல திரௌபதி முர்மு அவர்கள் வெற்றி பெற்று இப்போதைய குடியரசுத் தலைவரா இருக்காங்க. இந்த அட்டவணை நமக்கு ஒரு வரலாற்று பார்வையை கொடுக்குது. குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், பதவிக்கு வந்த பிறகு என்னென்ன நிபந்தனைகளை அவங்க கடைபிடிக்கணும், இப்போ அதை பத்தி விரிவா பார்க்கலாம். இது நம்ம நாட்டோட மிக உயர்ந்த பதவிங்கிறதால இதுக்கான தகுதிகளும் ரொம்பவே முக்கியமானது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட 4 முக்கிய தகுதிகள் இருக்கு. 1. அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். 2. 35 வயசை பூர்த்தி செஞ்சிருக்கணும். 3. மக்களவை உறுப்பினராக, அதாவது ஒரு எம்பி ஆகிறதுக்கான தகுதிகள் அவர்கிட்ட இருக்கணும். 4. மத்திய அல்லது மாநில அரசுக்கு கீழே எந்த ஒரு இலாபம் தர்ற பதவியிலையும் இருக்கக்கூடாது. அவரோட வேட்பு மனுவை வாக்காளர் குழுவிலிருந்து 50 பேர் முன்மொழியணும், இன்னும் 50 பேர் வழிமொழியணும். அதோட 15,000 ரூபாயை பாதுகாப்பு வைப்புத் தொகையா கட்டணும். குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதி முன்னாடி தான் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு. அந்த பிரமாணத்துல 3 முக்கிய உறுதிமொழிகளை அவர் ஏத்துக்கிறாரு. தன்னோட பதவியை நேர்மையா செய்வேணும், அரசியல் அமைப்பையும் சட்டத்தையும் பாதுகாப்பேனும், இந்திய மக்களோட சேவைக்காக தன்னை அர்ப்பணிச்சுப்பேனும். பதவிக்கு வந்த பிறகு சில நிபந்தனைகளும் இருக்கு. அவர் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. வேற எந்த சம்பளம் வர்ற பதவியிலையோ இருக்கக்கூடாது. அவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லமா ராஷ்டிரபதி பவன் வழங்கப்படும். அவரோட பதவி காலத்துல சம்பளத்தையோ படிகளையோ குறைக்கவே முடியாது. இப்ப நாம இந்த அத்தியாயத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள். அவருக்கு நிர்வாகம், சட்டமன்றம், நிதி, நீதித்துறைன்னு பலவிதமான அதிகாரங்கள் இருக்கு. இத ஒவ்வொன்னா இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை நாம சுலபமா புரிஞ்சுக்க 7 தலைப்புகள்ல பிரிக்கலாம். நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், தூதரக அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், கடைசியா அவசரகால அதிகாரங்கள். இப்ப இது ஒவ்வொன்னையும் பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல நிர்வாக அதிகாரங்கள். பிரதமர், அமைச்சர்கள், தலைமை வழக்கறிஞர், தலைமை தணிக்கையாளர், யுபிஎஸ்சி தலைவர், மாநில ஆளுநர்கள்னு முக்கியமான பதவிகளுக்கு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்றார். யூனியன் பிரதேசங்களையும் அவர்தான் நிர்வகிக்கிறார். மத்திய அரசோட எல்லா நிர்வாக செயல்களும் அவரோட பேர்ல தான் நடக்கும். அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுறது, ஒத்துவைக்கிறது, மக்களவையை கலைக்கிறது, நாடாளுமன்றத்துல உரையாற்றுறது, மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறது, நாடாளுமன்றம் நடக்காதப்போ அவசர சட்டங்களை பிறப்பிக்கிறதுன்னு பல முக்கியமான அதிகாரங்கள் அவர்கிட்ட இருக்கு. நிதி அதிகாரங்கள்னு பாத்தீங்கன்னா, பண மசோதாக்களை அவரோட பரிந்துரை இல்லாம நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தவே முடியாது. ஒவ்வொரு வருஷமும் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வைக்கிறது அவர்தான். நிதி ஆணையத்தை அமைப்பதும் அவரே. நீதித்துறை அதிகாரங்கள்ல உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறது, சட்ட விஷயங்கள்ல உச்சநீதிமன்ற கிட்ட ஆலோசனை கேட்கறது, அப்புறம் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குற அதிகாரம் ஆகியவை அடங்கும். தூதரக அதிகாரங்கள்ல வெளிநாடுகளோட ஒப்பந்தங்கள் எல்லாம் அவரோட பேர்ல தான் கையெழுத்தாகும். இராணுவ அதிகாரங்கள்ல அவர் நம்ம முப்படைகளோட தலைமை தளபதியா செயல்படுறாரு. குடியரசுத் தலைவருக்கு 3 வகையான அவசர நிலைகளை அறிவிக்கிற அதிகாரம் இருக்கு. முதலாவது சரத்து 352 கீழ் தேசிய அவசர நிலை. இது போர், வெளிநாட்டு படையெடுப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி சமயங்கள்ல அறிவிக்கப்படும். இரண்டாவது சரத்து 356 மற்றும் 365 கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சரியா செயல்படாதப்போ அமல்படுத்தப்படும். மூன்றாவது சரத்து 360 கீழ் நிதி அவசர நிலை. இது நம்ம நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்போது அறிவிக்கப்படும். குடியரசுத் தலைவருக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருந்தாலும் அந்த அதிகாரங்கள் கட்டுப்பாடற்றது கிடையாது. அவர் மேலேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுல முக்கியமான 2 விஷயம்தான் பதவி நீக்க முறை மற்றும் வீட்டோ அதிகாரம். இப்ப அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் 5 வருஷம். அதுக்கு முன்னாடியே அவர் விரும்பினா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு பதவி விட்டு விலகலாம். அரசியலமைப்பை மீறி செயல்பட்டாருங்கிற குற்றச்சாட்டுக்காக அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தோட எந்த அவையில வேணும்னாலும் கொண்டு வரலாம். அந்த அவையோட கால்வாசி உறுப்பினர்கள் அதுல கையெழுத்திட்டு 14 நாள் முன்னறிவிப்பு கொடுக்கணும். அப்புறம் அந்த அவையோட மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு ஆதரவோட தீர்மானம் நிறைவேறணும். அதுக்கப்புறம் அடுத்த அவை இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கும். அப்ப குடியரசுத் தலைவர் தனக்கு விளக்கம் கொடுக்க உரிமையுண்டு. அந்த அவையும் 3/2 பங்கு பெரும்பான்மையோட தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். நல்ல வேளையா, இதுவரைக்கும் நம்ம நாட்டுல எந்த குடியரசுத் தலைவரும் இந்த முறையில பதவி நீக்கம் செய்யப்படல. சரத்து 111 குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ அதிகாரத்தை, அதாவது மறுப்புரிமை அதிகாரத்தை கொடுக்குது. இதுல 3 வகை இருக்கு. 1. ஆப்சலூட் வீட்டோ. இது ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம முழுசா நிராகரிக்கிறது. 2. சஸ்பென்சிவ் வீட்டோ. இது ஒரு மசோதாவை மறுபரிசீலனை செய்ய சொல்லி நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறது. ஆனா நாடாளுமன்றம் அதை திரும்ப நிறைவேற்றி அனுப்பினா அவர் கண்டிப்பா ஒப்புதல் கொடுக்கணும். 3. பாக்கெட் வீட்டோ. இது ஒரு மசோதா மேல எந்த முடிவும் எடுக்காம ரொம்ப காலத்துக்கு அப்படியே வச்சுக்கிறது.
ஆனா அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கள் மேல அவருக்கு எந்த வீட்டோ அதிகாரமும் கிடையாது. 24வது திருத்தத்தின்படி அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். குடியரசுத் தலைவரோட வீட்டோ அதிகாரம் மத்திய சட்டங்களுக்கு மட்டுமல்ல மாநில சட்டங்களுக்கும் பொருந்தும். ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அனுப்புறப்போ இந்த அதிகாரம் செயல்படும். இந்த அட்டவணையை பாருங்க. சாதாரண மசோதாக்களை பொறுத்தவரைக்கும் மத்திய மற்றும் மாநில சட்டங்களை ரெண்டையுமே அவர் ஏற்கலாம், நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம். பண மசோதாக்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டையுமே ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், ஆனால் திருப்பி அனுப்ப முடியாது. அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசில் மட்டும்தான் அது கொண்டு வரப்படும். அதுக்கு அவர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். இதில் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, மாநில சட்டமன்றம் ஒரு மசோதாவை திருத்தி திரும்ப அனுப்பினாலும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் குடியரசுத் தலைவருக்கு இல்லை. சரி, நாம இப்போ இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல குடியரசுத் தலைவர் பதவி எப்போ காலியாகும், அப்படியானா என்ன நடக்கும், அப்புறம் தேர்வு நோக்குல என்னென்ன விஷயங்களை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாம். இது ஒரு வேகமான ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். குடியரசுத் தலைவர் பதவி அவரோட பதவி காலம் முடிகிறதுனால, ராஜினாமா செய்யறதுனால, பதவி நீக்கம் செய்யப்படுறதுனால, மரணம் அல்லது தகுதி நீக்கத்தால காலியாகலாம். பதவிக்காலம் முடிஞ்சு காலியானா அடுத்த குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் அவரே பதவியில் தொடர்வார். மற்ற காரணங்களுக்காக காலியானா 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் துணை குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அவரும் இல்லாத பட்சத்தில் இந்திய தலைமை நீதிபதி அந்த பொறுப்பை ஏற்றுப்பார். தேர்வுக்கு முக்கியமான சரத்துகள் 52 முதல் 78 வரை. வீட்டோவுக்கான 111, அவசர சட்டத்துக்கான 123 மற்றும் அவசர நிலைகளுக்கான 352, 356, 360. முக்கியமான திருத்தங்கள் 24வது மற்றும் 104வது. இந்திய அரசியலமைப்புல குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியா இருக்கிற மிக முக்கியமான பதவி குடியரசு துணைத் தலைவர் பதவி. வாங்க இன்னைக்கு நாம எம். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட அடிப்படையில இந்த பதவிய பத்தி, அதோட தேர்தல் முறைகள், அதிகாரங்கள், பணிகள்னு எல்லாத்தையும் முழுமையா எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பாத்துரலாம். முதல்ல குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எப்படி தேர்தல் நடக்குதுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த பதவிக்கு என்ன தகுதிகள் வேணும், அவங்களோட பதவிக்காலம், அதிகாரங்கள் என்னென்னு படிப்படியா பார்க்க போறோம். அதோட அமெரிக்க துணை ஜனாதிபதியோட நம்ம துணைத் தலைவரை ஒப்பிட்டு பார்த்துட்டு, கடைசியா இதுவரைக்கும் நடந்த துணைத் தலைவர் தேர்தல்களோட வரலாறையும் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல குடியரசு துணைத் தலைவர் பதவிங்கிறது என்ன, அந்த பதவிக்கு எப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாருங்கிற அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நாட்டுல குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியா 2வது மிக உயர்ந்த பதவி எதுன்னு கேட்டா அது குடியரசு துணைத் தலைவர் பதவிதான். அதிகார வரிசைப்பட்டியல்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அடுத்த இடம் இவருக்கு தான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல இந்த பதவியை உருவாக்கும் போது அமெரிக்க துணை ஜனாதிபதி பதவியோட மாதிரியை பின்பற்றி தான் உருவாக்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவரை போலவே துணைத் தலைவரையும் நாம நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டோம். இது ஒரு மறைமுக தேர்தல். அப்படின்னா என்னன்னா, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கள் சேர்ந்து ஒரு வாக்காளர் குழுவா உருவாகி அவங்க தான் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம கவனிக்கணும். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் துணைத் தலைவர் தேர்தலுக்கும் வாக்காளர் குழுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. குடியரசுத் தலைவர் தேர்தல்ல எம்பிக்கள் கூடவே எல்லா மாநிலங்களோட எம்எல்ஏக்களும் வாக்களிப்பாங்க. ஆனா துணைத் தலைவர் தேர்தல்ல எம்எல்ஏக்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, நாடாளுமன்றத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மட்டுமில்லாம நியமன எம்பிக்களும் துணைத் தலைவர் தேர்தல்ல வாக்களிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் எம்எல்ஏக்களை துணைத் தலைவர் தேர்தல்ல சேர்க்கல? இதுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒரு அருமையான விளக்கத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, துணைத் தலைவரோட முக்கியமான வேலையே ராஜ்யசபாவுக்கு தலைமை தாங்குவதுதான். எப்போவாது ரொம்ப அரிதான சமயத்துலதான், அதுவும் தற்காலிகமா, அவர் குடியரசுத் தலைவர் வேலையை செய்வார். அப்படி இருக்கும்போது மாநிலங்களோட பிரதிநிதிகளான எம்எல்ஏக்களை இந்த தேர்தலுக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதனாலதான் மாநிலங்களுக்கு இந்த தேர்தல்ல பங்கு இல்ல. இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான வரலாற்று தகவல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்துல அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது துணைத் தலைவர் தேர்தலுக்காக லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே ஒரு கூட்டமா கூடணும்னு ஒரு விதி இருந்துச்சு. ஆனா இது நடைமுறையில கொஞ்சம் சிக்கலா இருந்ததால 1961ல கொண்டு வரப்பட்ட 11வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமா இந்த விதியை நீக்கிட்டாங்க. இது தேர்தல் முறைய ரொம்பவே எளிதாக்கிடுச்சு. ஒருவேளை துணைத் தலைவர் தேர்தல்ல ஏதாவது தகராறு அல்லது சர்ச்சை வந்தா என்ன பண்றது? அதுக்கு தெளிவான விதிகள் இருக்கு. இது சம்பந்தமான எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் மட்டும்தான் விசாரிக்க முடியும். அவங்களோட தீர்ப்பு தான் இறுதியானது. 2வது, தேர்தல் நடக்கும்போது வாக்காளர் குழுவுல சில எம்பி இடங்கள் காலியா இருக்கிறத காரணம் காட்டி தேர்தலை ரத்து செய்ய சொல்லி கேட்க முடியாது. 3வது, ஒருத்தரோட தேர்தல் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்புக்கு முன்னாடி அவர் துணைத் தலைவரா செஞ்ச எல்லா வேலைகளும் செல்லுபடியாகும். ஓகே,
அடுத்ததா நாம பார்க்க போறது, யார் இந்த பதவிக்கு வர முடியும், அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அவங்க என்ன பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க, அவங்களோட பதவிக்கான நிபந்தனைகள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம். துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடணும்னா மொத்தம் 4 முக்கியமான தகுதிகள் இருக்கணும். முதல்ல அவர் ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். 2வது அவருக்கு 35 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். 3வது ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு என்ன தகுதிகள் தேவையோ அத்தனை தொகுதிகளும் இவருக்கும் இருக்கணும். கடைசியா மத்திய அரசாங்கத்திலேயோ மாநில அரசாங்கத்திலேயோ சம்பளம் வாங்குற மாதிரி எந்த ஒரு இலாபம் தரும் பதவியிலையும் அவர் இருக்கக்கூடாது. வெறும் தகுதி இருந்தா மட்டும் போதாது, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கு. ஒருத்தரோட பேரை வேட்பாளரா முன்மொழிய வாக்காளர் குழுவில இருந்து குறைஞ்சபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்து போடணும். அத வழிமொழிய இன்னும் ஒரு 20 எம்பிக்கள் கையெழுத்து போடணும். அதோட இந்திய ரிசர்வ் வங்கியில 15,000 ரூபாய பாதுகாப்பு வைப்பு தொகையா, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டா கட்டணும். பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி துணைத் தலைவர் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்குவாங்க. அதுல 2 முக்கிய விஷயம்தான் சொல்லுவாங்க. 1, நான் இந்திய அரசியலமைப்பு மேல உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சிருப்பேன். 2, என்னோட கடமைகளை நேர்மையா நிறைவேற்றுவேன். இந்த பதவி பிரமாணத்தை குடியரசுத் தலைவர் தான் செய்து வைப்பார். சரி, ஒருத்தர் துணைத் தலைவராயிட்டா அவரோட பதவிக்காலம் எவ்வளவு நாள்? அவரை பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி நீக்க முடியுமா? அப்படி நீக்கிறதுனா அதுக்கு என்ன வழிமுறை? இந்த மாதிரியான விவரங்களை இப்ப பார்க்கலாம். துணைத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நடைமுறை இருக்கு. ரொம்ப கவனமா கேளுங்க. அவரை நீக்கிறதுக்கான தீர்மானத்தை ராஜ்யசபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். லோக்சபால ஆரம்பிக்க முடியாது. தீர்மானம் கொண்டு வரதுக்கு 14 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் அந்த தீர்மானம் ராஜ்யசபால பயனுள்ள பெரும்பான்மை, அதாவது இஃபெக்டிவ் மெஜாரிட்டியோட பாஸ் ஆகணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்போதைய மொத்த உறுப்பினர்கள்ல பாதிக்கும் மேற்பட்டோர் ஆதரவு தெரிவிக்கணும். கடைசியா இந்த தீர்மானத்தை லோக்சபா ஒரு சாதாரண பெரும்பான்மை, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டியோட ஏத்துக்கிட்டா போதும், துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். துணைத் தலைவர் பதவி எப்பெல்லாம் காலியாகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 காரணங்கள் இருக்கு. 1, அவரோட 5 ஆண்டு பதவிக்காலம் முடிஞ்சா. 2வது, அவரை ராஜினாமா செஞ்சா. 3வது, அவரை பதவி நீக்கம் செஞ்சா. 4வது, பதவியில இருக்கும்போது அவர் இறந்துட்டா. 5வது, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது அவரோட தேர்தல் செல்லாதுன்னு கோர்ட் சொன்னாலோ பதவி காலியாயிடும். நாம இப்போதான் மரணம் மூலமா பதவி காலியாகும்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு நிஜ உதாரணம் இருக்கு. திரு கிருஷ்ணகாந்த் அவர்கள் தான் இந்தியாவோட முதல் துணைத் தலைவர். பதவியில இருக்கும்போதே மரணம் அடைஞ்சவர். சரி, இவ்ளோ முக்கியமான பதவியில இருக்கிற துணைத் தலைவரோட உண்மையான வேலை தான் என்ன? இவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? சம்பளம் எவ்ளோ? வாங்க இந்த 4வது பகுதியில இதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். துணைத் தலைவரோட பணிகளை நாம முக்கியமா 2ஆ பிரிக்கலாம். அவரோட முதல் மற்றும் முக்கியமான வேலை ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவரா, அதாவது எக்ஸ் ஒஃபிஷியோ சேர்மனா செயல்படுறது. அதாவது யார் துணைத் தலைவர் பதவிக்கு வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவோட தலைவராயிடுவாங்க. இந்த வேலையில லோக்சபா ஸ்பீக்கருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி அதிகாரங்கள் இவருக்கும் இருக்கும். 2வது வேலை, குடியரசுத் தலைவர் பதவி திடீர்னு காலியாகும்போது, உதாரணமா அவர் ராஜினாமா செஞ்சாலோ இறந்துட்டாலோ அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இவர் தற்காலிக குடியரசுத் தலைவரா செயல்படுவாரு. ஆனா அதிகபட்சமா 6 மாசம்தான் அப்படி இருக்க முடியும். அதுக்குள்ள புது தேர்தல் நடத்தணும். வி கிரி, PD ஜட்டி போன்றவர்கள் இப்படி தற்காலிக குடியரசுத் தலைவரா இருந்திருக்காங்க. குடியரசு துணைத் தலைவரோட தற்போதைய சம்பளம் மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய். இந்த சம்பளத்தை 2018 நாடாளுமன்றம் ஒரு சட்டம் மூலமா உயர்த்துச்சு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவிக்குன்னு தனியா எந்த சம்பளத்தையும் நிர்ணயிக்கல. அப்போ இந்த 4 லட்சம் ரூபாய் எதுக்குன்னா, அவர் ராஜ்யசபாவோட தலைவரா வேலை பார்க்கறதுக்காக கொடுக்கப்படுற சம்பளம் தான் அது. இப்போ நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு பார்க்க போறோம். நம்ம துணைத் தலைவர் பதவிய அமெரிக்க துணை ஜனாதிபதி பதவியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பதவி சம்பந்தமான முக்கியமான சட்ட விதிகளை, ஆர்டிகல்ஸ வரிசையா பார்க்கலாம். இது ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். அமெரிக்காவுல ஜனாதிபதி பதவி காலியானா துணை ஜனாதிபதி மீதி இருக்கிற முழு பதவி காலத்துக்கும் ஜனாதிபதியாவே மாறிடுவார். ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. இந்திய துணைத் தலைவர் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் ஒரு தற்காலிக, அதாவது ஆக்டிங் பிரசிடென்டா மட்டும்தான் செயல்படுவார். மீதி இருக்கிற காலத்துக்கு அவர் பிரசிடென்டாக மாட்டார். இதுதான் 2 நாட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். சரி, இப்போ இந்த பதவி சம்பந்தமான முக்கியமான சட்ட விதிகளை, அதாவது ஆர்டிகல்ஸ ஒன்னொன்னா இந்த அட்டவணையில பார்க்கலாம். விதி 63 இந்தியாவுக்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பார்னு சொல்லுது. விதி 64 அவர்தான் மாநிலங்களவையோட பதவி வழி தலைவராகவும் இருப்பாருன்னு சொல்லுது. விதி 65 குடியரசுத் தலைவர் இல்லாத சமயத்துல இவர் எப்படி தற்காலிக குடியரசுத் தலைவரா செயல்படுவார்னு விளக்குது. விதி 66 துணைத் தலைவரோட தேர்தல் முறைய பத்தி பேசுது.
விதி 67 அவரோட பதவிக்காலம் 5 வருஷம்னு சொல்லுது. விதி 68 பதவி காலியாகும்போது எவ்வளவு சீக்கிரம் தேர்தலை நடத்தணும்னு சொல்லுது. விதி 69 அவரோட பதவி பிரமாணம் பத்தினது. விதி 70 எதிர்பாராத சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவரோட பணிகளை இவர் எப்படி செய்வார்னு சொல்லுது. கடைசியா விதி 71 தேர்தல் சம்பந்தமான சர்ச்சைகளை எப்படி கையாள்றதுன்னு சொல்லுது. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல 1952ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுல நடந்த எல்லா துணைத் தலைவர் தேர்தல்களை பத்தியும் அதுல யார் யார் ஜெயிச்சாங்கன்னோ ஒரு சின்ன வரலாற்று பயணம் போகலாம். வாங்க இந்த அட்டவணைய வரிசையா பார்க்கலாம். 1952லயும் 1957லயும் டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் போட்டியே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1962ல டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 568 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சார். 1967ல வி. கிரி 483 வாக்குகள் பெற்று ஜெயிச்சார். 1969ல ஜி.எஸ். பதக் 400 வாக்குகளோட ஜெயிச்சார். 1974ல பி.டி. ஜெட்டி 521 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். 1979ல எம். ஹிதாயத்துல்லா மறுபடியும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984ல ஆர். வெங்கட்ராமன் 508 வாக்குகள் பெற்று ஜெயிச்சார். 1987ல டாக்டர் சங்கர் தயாள் சர்மா 3வது முறையா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1992ல கே.ஆர். நாராயணன் 700 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றார். 1997ல கிருஷ்ணகாந்த் 441 வாக்குகள் பெற்று ஜெயிச்சார். 2002ல பி.எஸ். ஷெகாவத் 454 வாக்குகளோட வெற்றி பெற்றார். 2007 அப்புறம் 2012 2 தடவையும் முகமது ஹமீத் அன்சாரி ஜெயிச்சார். 2017ல வெங்கையா நாயுடு 516 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். கடைசியா 2022 தேர்தல்ல ஜக்தீப் தன்கர் 528 வாக்குகள் பெற்று இப்போதைய துணைத் தலைவரா இருக்கார். சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்களை பார்த்தோம். படிச்சதெல்லாம் மறக்காம இருக்க ஒரு தடவை வேகமா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிடலாமா? முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது நாட்டுல 2வது பெரிய பதவி. தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன எம்பிக்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பதவிக்காலம் 5 வருஷம். ராஜ்யசபால தீர்மானம் கொண்டு வந்து மட்டும்தான் நீக்க முடியும். ராஜ்யசபாவோட தலைவராவும் தற்காலிக குடியரசுத் தலைவராவும் செயல்படுறதுதான் இவரோட முக்கிய வேலை. அமெரிக்கா மாதிரி இவர் மீதி காலத்துக்கு பிரசிடென்ட் ஆக மாட்டார். இதெல்லாம் தான் கோர் பாயிண்ட்ஸ். குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்காக இந்த பகுதியிலிருந்து கட்டாயமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை தொகுத்து தரேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல விதி 63, 64, 66, 67 ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்காளர் குழுவில் இருக்கிற வித்தியாசத்தை, அதாவது எம்எல்ஏக்கள் கிடையாது, ஆனா நியமன எம்பிக்கள் உண்டுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பதவி நீக்க முறையில ராஜ்யசபால பயனுள்ள பெரும்பான்மை, லோக்சபால சாதாரண பெரும்பான்மை தேவைங்கிறத மறக்காதீங்க. கடைசியா அந்த 1961ஆம் வருஷத்தோட 11வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டமும் ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியாவோட நாடாளுமன்ற ஆட்சி முறையில உண்மையான அதிகாரம், அதாவது ரியல் பவர் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நம்ம பிரதமர் கிட்ட தான். சோ இந்த அத்தியாயத்துல ஒருத்தர் எப்படி பிரதமர் ஆகிறாரு, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அவரோட பங்கு என்னன்னு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, நம்ம குடியரசுத் தலைவர் தான் நாட்டோட தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் ஸ்டேட். சட்டப்படி அவர்தான் நிர்வாகத்தோட தலைவர். அதனால அவரை டி ஜூரே எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றோம். டி ஜூரேனா சட்டத்தின்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயே நடைமுறையில அரசாங்கத்தை வழிநடத்தி எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது யாரு? நம்ம பிரதமர். அதனால அவரை ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றோம். டி ஃபேக்டோனா உண்மையில்னு அர்த்தம். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் நம்ம நாடாளுமன்ற முறையோட அஸ்திவாரமே. ஓகே, அப்போ ஒருத்தர் எப்படி தான் பிரதமர் ஆகிறாரு, அவரோட நியமனம் எப்படி நடக்குது, பதவி பிரமாணம் எப்படி எடுத்துக்கிறாரு, அவரோட பதவி காலம் எவ்வளவு, இதையெல்லாம் பத்தி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 75 ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, பிரதமரை நியமிக்கிறது நம்ம குடியரசுத் தலைவர் தான். அப்ப குடியரசுத் தலைவர் நினைச்சா யாரை வேணாலும் பிரதமரை ஆக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில நடைமுறைகளும் மரபுகளும் இருக்கு. இங்கேதான் நம்ம நாடாளுமன்ற மரபுகளோட முக்கியத்துவம் வருது. ரொம்ப சிம்பிள். மக்களவைத் தேர்தல்ல எந்த கட்சி மெஜாரிட்டி சீட் வாங்குதோ அந்த கட்சியோட தலைவரைத்தான் குடியரசுத் தலைவர் பிரதமரா நியமிப்பார். இது நேரடியான விஷயம். ஆனா ஒருவேளை எந்த ஒரு கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அப்பதான் குடியரசுத் தலைவருக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரம் வருது. அவர் என்ன செய்வாருன்னா, இருக்கிறதுலே பெரிய கட்சி இல்லனா பெரிய கூட்டணியோட தலைவரை பிரதமரா நியமிச்சு 1 மாசத்துக்குள்ள நீங்க மக்களவையில உங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்வார். சில சமயம் ரொம்பவே அசாதாரணமான சூழ்நிலைகள் கூட வரும். அப்போ எப்படி பிரதமர் நியமிக்கப்படுவார்னு பார்க்கலாம்.
முதல்ல பதவியில இருக்கிற பிரதமர் திடீர்னு இறந்துட்டா என்ன பண்றது? அதுவும் அவருக்கு அடுத்து யாருன்னு தெரியாத ஒரு நிலைமையில. அப்போ குடியரசுத் தலைவர் தன்னோட தனிப்பட்ட முடிவை எடுக்கலாம். உதாரணத்துக்கு 1984ல இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டப்போ அப்போதைய குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் ராஜீவ்காந்தியை பிரதமரா நியமிச்சாரு. இது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. ரெண்டாவது, மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை பிரதமரா நியமிக்கலாம். முதல்ல பதவி, அப்புறம் மெஜாரிட்டி. சரண் சிங், விபி சிங் மாதிரி தலைவர்கள் இப்படிதான் நியமிக்கப்பட்டாங்க. மூணாவதா ஒரு முக்கியமான பாயிண்ட், 1996ல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. அது என்னன்னா, நாடாளுமன்றத்தோட எந்த ஒரு சபையிலையும் உறுப்பினரா இல்லாத ஒருத்தர் கூட பிரதமராகலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அவர் நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள மக்களவைக்கோ மாநிலங்களவைக்கோ உறுப்பினராகி இருக்கணும். பிரதமரா நியமிக்கப்பட்டதும் அடுத்தது பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவர் முன்னாடி நின்னு பிரதமர் 2 முக்கியமான உறுதிமொழிகளை எடுத்துக்குவாரு. ஒன்னு பதவி பிரமாணம், அதாவது நான் இந்திய அரசியலமைப்பையும் நாட்டோட இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் கட்டிக்காப்பேன் அப்படின்னு சத்தியம் செய்வாரு. 2வது ரகசிய காப்பு பிரமாணம். இதுல அமைச்சரா எனக்கு தெரிய வர எந்த ஒரு ரகசியத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்குவாரு. சரி, பிரதமரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்? அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இத கேட்டா குடியரசுத் தலைவர் நினைச்சா பிரதமரை நீக்கிடலாம் போலன்னு தோணும். ஆனா அது அப்படி இல்ல. நடைமுறையில அதோட அர்த்தம் வேற. எப்போ வரைக்கும் பிரதமருக்கு மக்களவையில மெஜாரிட்டி எம்பிக்களோட ஆதரவு இருக்கோ அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் அவரை ஒன்னும் செய்ய முடியாது. ஒருவேளை அந்த மெஜாரிட்டியை இழந்துட்டா பிரதமர் ராஜினாமா செய்யணும். அப்படி செய்யலன்னா அப்ப குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்வார். இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். ஓகே, இப்ப நாம இந்த அத்தியாயத்தோட மையப்பகுதிக்கு வரோம். ஒரு பிரதமரோட அதிகாரங்கள் என்ன, அவரோட வேலைகள் என்னன்னு வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல அமைச்சரவை, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சம்பந்தமா பிரதமருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அவர்தான் அமைச்சரவையோட தலைவர். அதனால அவர்தான் எல்லாத்தையும் முடிவு செய்வாரு. யார் மினிஸ்டர் ஆகணும்னு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யறது அவர்தான். எந்த மினிஸ்டருக்கு எந்த இலாக்கா, அதாவது போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும், தேவைப்பட்டா அதை மாத்தணும்னு முடிவு பண்றதும் அவர்தான். ஏதாவது ஒரு அமைச்சரோட கருத்து வேறுபாடு வந்தா அவரை ராஜினாமா பண்ண சொல்லலாம், இல்லனா அவரை பதவி நீக்க சொல்லி குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ் பண்ணலாம். எல்லா கேபினெட் மீட்டிங்குக்கும் அவர்தான் தலைமை தாங்குவார். எல்லா அமைச்சர்களையும் வழிநடத்தி அவங்க வேலையை ஒருங்கிணைப்பார். இது எல்லாத்தையோட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிரதமர் அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டா அவரோட மொத்த மந்திரி சபையுமே காலி, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கலைஞ்சிடும். பாருங்க எவ்ளோ பெரிய அதிகாரம். அடுத்து குடியரசுத் தலைவரோட உறவுல பிரதமரோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். பிரதமர் ஒரு முக்கியமான பாலமா செயல்படுறாரு. யாருக்கு நடுவுல? குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் நடுவுல. நம்ம ஆர்டிகிள் 78 படி அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளையும் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்றது பிரதமரோட கடமை. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட தலைமை வழக்கறிஞர், யுபிஎஸ்சி தலைவர், தேர்தல் ஆணையர்கள் மாதிரி பெரிய பதவிகளுக்கு யாரை நியமிக்கலான்னு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்றதும் பிரதமர் தான். அப்புறம் நாடாளுமன்றம் சம்பந்தமாவும் பிரதமருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு. ஏன்னா அவர்தான் மக்களவையோட தலைவர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எப்போ கூட்டணும், எப்போ ஒத்தி வைக்கணும்னு குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. தேவைப்பட்டா மக்களவையை கலைச்சிடலாம், புது தேர்தல் வைக்கலான்னு எப்போ வேணாலும் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். அரசாங்கத்தோட முக்கியமான கொள்கைகளை நாடாளுமன்றத்தில் நின்னு அறிவிக்கிறதும் பிரதமர் தான். இது மட்டும் தானான்னு கேட்டா இல்லவே இல்ல. பிரதமருக்கு இன்னும் பல முக்கியமான பொறுப்புகள் இருக்கு. பாருங்க, நிதி ஆயோக்னு சொல்றாமே, அதோட சேர்மன் அவர்தான். தேசிய ஒருமைப்பாட்டு குழு, மாநிலங்களுக்கு இடையேயான குழு, இதுக்கெல்லாமும் அவரே தலைவர். நம்ம நாட்டோட வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கிறதுல அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான குரல், அதாவது தலைமை செய்தி தொடர்பாளர் அவர்தான். நாட்டுல ஏதாவது பெரிய நெருக்கடி, அவசர நிலை வந்தா அதை முன்னாடி நின்று சமாளிக்கிற தலைமை நெருக்கடி மேலாளராகவும் பிரதமரே செயல்படுவார். பிரதமரோட இந்த பறந்து விரிஞ்ச அதிகாரங்களை பார்த்து பெரிய பெரிய அரசியல் அறிஞர்கள்லாம் அவரை எப்படி வர்ணிச்சிருக்காங்க தெரியுமா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஜென்னிங்ஸ்னு ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வரி ரொம்பவே பிரபலம். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் ஒரு சூரியன் மாதிரி, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அவரை சுத்தி வர கிரகங்கள் மாதிரி அப்படின்னு. எவ்வளோ அருமையான ஓமை பாருங்க. இதுவே போதும் பிரதமரோட மையமான இடத்த புரிஞ்சுக்க. மற்ற அறிஞர்களும் சும்மா இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அவரை வர்ணிச்சிருக்காங்க. லார்ட் மோர்லி அவரை பிரைமஸ் இன்டர் பாரிஸ் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் சமமானவர்கள்ல முதன்மையானவர்னு. வில்லியம் ஹார்கோட் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் சிறிய நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு சந்திரன் மாதிரி அப்படின்றார். மன்ரோ அவரை அரசுங்கிற கப்பலோட தலைவர்னு சொல்றாரு. லாஸ்கி சொல்றது இன்னும் சூப்பர், முழு அரசாங்க இயந்திரமும் சுழல்றதுக்கு அவர்தான் அச்சாணி அப்படின்றாரு. இந்த எல்லா வர்ணனைகளும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது, பிரதமருங்கிற பதவி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு. இங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. நம்ம இந்தியால ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்து அப்புறமா பிரதமரானவங்க மொத்தம் 6 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாமா? மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங், பி.வி. நரசிம்மராவ், H.T. தேவகவுடா,
அப்புறம் நரேந்திர மோடி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாநில அளவுல நிர்வாக அனுபவம் கிடைச்சா அது தேசிய அரசியல்ல பெரிய அளவுல கை கொடுக்கும். அடுத்து தற்காலிக அரசாங்கம், அதாவது கேர்டேக்கர் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தை நம்ம அரசியலமைப்புல நேரடியா எங்கேயும் சொல்லப்படல. ஆனா இது ஒரு நடைமுறை. ஒரு அரசாங்கம் மக்களவையில மெஜாரிட்டி இழந்ததுக்கு அப்புறமோ இல்ல மக்களவை கலைக்கப்பட்டதுக்கு அப்புறமோ புதுசா ஒரு அரசாங்கம் வர்ற வரைக்கும் பதவியில் இருக்குமே, அந்த அரசாங்கத்தை தான் நாம தற்காலிக அரசாங்கம்னு சொல்றோம். அவங்களோட வேலை அன்றாட நிர்வாக பணிகளை பாத்துக்கிறது மட்டும்தான். சரி, இந்த தற்காலிக அரசாங்கம் நினைச்சதையெல்லாம் செஞ்சிட முடியுமா? முடியாது. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. 1975ல தார்குண்டே குழுன்னு ஒன்று சில பரிந்துரைகளை கொடுத்துச்சு. அதன்படி இந்த தற்காலிக அரசாங்கம் புதுசா எந்த கொள்கைகளையும் அறிவிக்கக்கூடாது, புதுசா எந்த திட்டங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, சம்பளம் உயர்வு மாதிரி எந்த நிதி சம்பந்தமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, ஏன் அமைச்சர்கள் கலந்துக்கிற பெரிய பெரிய அரசாங்க விழாக்களை கூட நடத்தக்கூடாது. எதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு? ஏன்னா தேர்தல் வரப்போற நேரத்துல பதவியில இருக்கிற அரசு தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி ஓட்டு வாங்க முயற்சி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ நாம இது வரைக்கும் பேசின விஷயங்கள்லாம் அரசியலமைப்புல எந்தெந்த விதிகள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். பிரதமர் பதவியோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விதிகள் என்னென்ன? இந்த அட்டவணையை பாருங்க. இதுல பிரதமர் சம்பந்தப்பட்ட முக்கியமான விதிகள் எல்லாம் இருக்கு. நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல விதி 74. இது என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை சொல்லவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லுது. அடுத்து விதி 75. இது பிரதமர் மற்றும் மற்ற அமைச்சர்களோட நியமனம், பதவிக்காலம், பொறுப்புகள் இதையெல்லாம் பத்தி பேசுது. அப்புறம் விதி 77. இந்திய அரசாங்கத்தோட அத்தனை வேலைகளும் எப்படி நடத்தப்படணும்னு சொல்லுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விதி 78. இது குடியரசுத் தலைவருக்கு தகவல் கொடுக்க வேண்டியது பிரதமரோட கடமைன்னு சொல்லுது. கடைசியா விதி 88. இது நாடாளுமன்ற அவைகள்ல அமைச்சர்களோட உரிமைகள் என்னென்னு விளக்குது. இந்த லிஸ்ட்ல 3 விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல விதி 74. இதுபடி அமைச்சரவை சொல்ற ஆலோசனையை கேட்டுதான் குடியரசுத் தலைவர் செயல்படணும். ரெண்டாவது விதி 75. இதுதான் பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார்னும் பிரதமரோட ஆலோசனைப்படிதான் மத்த அமைச்சர்கள் நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்ற அடிப்படை விதி. மூணாவது விதி 78. அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளையும் குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது பிரதமரோட கடமைன்னு இது தெளிவா சொல்லுது. இந்த 3 விதிகளும் தான் பிரதமர், குடியரசுத் தலைவர், அமைச்சரவைக்கு இடையிலான உறவுக்கு அஸ்திவாரமா இருக்கு. சரி, வாங்க வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 1, பிரதமர் தான் நாட்டோட உண்மையான நிர்வாகத் தலைவர். 2, அவரை குடியரசுத் தலைவர் நியமிச்சாலும் மக்களவையில பெரும்பான்மை ஆதரவு கண்டிப்பா வேணும். 3, அவர்தான் அமைச்சரவை, நாடாளுமன்றம், நிதி ஆயோக் எல்லாத்துக்கும் தலைவர். 4, பிரதமர் ராஜினாமா செஞ்சா மொத்த அரசாங்கமும் கலைஞ்சிடும். 5, முக்கியமான விதிகள் என்னென்ன? 74, 75, அப்புறம் 78. அவ்வளோதான். ஓகே, தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்காக சில முக்கியமான குறிப்புகள். விதிகள்ல 74 ஆலோசனை, 75 நியமனம், 78 கடமைகள். இது 3ஐயும் மறக்கவே கூடாது. சில முக்கியமான வார்த்தைகள் டிஃபேக்டோ, டெ ஜூரே, அப்புறம் பிரைமஸ் இன்டர் பாரிஸ். இதோட அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கருத்துக்கள்னு பார்த்தா நம்பிக்கை வாக்கெடுப்புன்னா என்ன, தற்காலிக அரசாங்கத்தின் வரம்புகள் என்னன்னு படிச்சுக்கோங்க. கடைசியா ஒரு முக்கியமான தகவல், ஒருத்தர் எம்பியா இல்லாம கூட 6 மாசத்துக்கு பிரதமரா இருக்க முடியும். இது ஒரு அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி. இந்தியாவோட உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னே போது யோசிச்சிருக்கீங்களா? அது குடியரசுத் தலைவர்கிட்டயா இல்ல பிரதமர் கிட்டயா? உண்மையில நம்ம நாட்டோட உண்மையான நிர்வாக அதிகாரம் பிரதமரோட தலைமையில இருக்கிற மத்திய அமைச்சர்கள் குழு கிட்ட தான் இருக்கு. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த அமைப்பு எப்படி இயங்குது, இதோட அதிகாரங்கள் என்னென்ன, வாங்க இத பத்தி நாம விரிவாக பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடியரசுத் தலைவர் தான் பேரளவுல தலைவர். ஆனா நாட்டுக்கு தேவையான அத்தனை முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறது யாரு? அது இந்த அமைச்சர்கள் குழு தான். இந்த அதிகாரத்துக்கான ஆதாரம் எங்க இருக்கு? வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்திய அரசியலமைப்புல தான் இருக்கு. அதை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இவ்ளோ பெரிய ஒரு ஆட்சி முறைக்கான விதிகள் நம்ம அரசியலமைப்புல ரொம்ப விரிவா எல்லாம் கொடுக்கப்படல. சட்டப்பிரிவுகள் 74 மற்றும் 75, இந்த 2 பிரிவுகள் தான் நம்ம முழு நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கும் அடித்தளமா இருக்கு. முதல்ல சட்டப்பிரிவு 74 என்ன சொல்லுதுன்னு ஆராயலாம். அப்போ சட்டப்பிரிவு 74 என்னதான் சொல்லுது? ரொம்ப சிம்பிள். பிரதமரை தலைவரா வச்சு ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கணும். அவங்க குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண ஆலோசனையா தான் இருந்துச்சு. ஆனா 42வது மற்றும் 44வது திருத்தங்களுக்கு அப்புறம் இந்த ஆலோசனையை ஏத்துக்கிறது குடியரசுத் தலைவருக்கு கட்டாயமாக்கப்பட்டது. அவர் வேணும்னா ஒரே ஒரு முறை மட்டும் அந்த ஆலோசனையை மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்கலாம். ஆனா மறுபரிசீலனைக்கு பிறகும் அதே ஆலோசனை திரும்ப வந்தா அவர் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை வரையறுக்கிற முக்கியமான விஷயம். சும்மா சட்டத்துல இருந்தா மட்டும் போதுமா? நம்ம உச்ச நீதிமன்றம் தான் இதுக்கு இன்னும் வலு சேர்த்திருக்கு. உதாரணத்துக்கு 1971ல நடந்த UNR ராவ் வழக்குல
மக்களவை கலைக்கப்பட்டா கூட நாட்டு நிர்வாகத்துல ஒரு வெற்றிடம் வரக்கூடாதுங்கிறதால அமைச்சர்கள் குழு பதவியில தொடரணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1974ல ஷம்ஷேர் சிங் வழக்குல குடியரசுத் தலைவரோட திருப்திங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, அது அமைச்சர்கள் குழுவோட கூட்டு முடிவுதான்னு தெளிவுபடுத்தினாங்க. ரொம்ப முக்கியமா அமைச்சர்கள் குழு குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாங்கங்கிற ரகசியத்தை காக்குறதுக்காக அதை பத்தி எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாதுன்னு உறுதி செஞ்சாங்க. சரி, ஆர்டிக்கல் 74 பார்த்தாச்சு. அடுத்து நாம ஆர்டிக்கல் 75க்கு வருவோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அமைச்சர்களோட நியமனம், அவங்க பதவிக்காலம், பொறுப்புகள், தகுதிகள்னு எல்லா நடைமுறை விஷயங்களையும் இதுதான் சொல்லுது. நாம இதை ஒரு 5 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. முதல்ல, ஒரு அமைச்சர் எப்படி நியமிக்கப்படுறார், அவர் என்ன உறுதிமொழி எடுத்துக்கிறார், அவரோட சம்பளம் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த நியமன விதிகாசம் ரொம்பவே நேரடியானது. முதல்ல குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிப்பார். அதுக்கப்புறம் எல்லாமே பிரதமர் கையில தான். அவர் யாரையெல்லாம் கை காட்டுறாரோ அவங்கள தான் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களா நியமிப்பார். அதாவது அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரமும் பிரதமருக்கு தான் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தர் கூட அமைச்சராகலாம். ஆனா அவர் 6 மாசத்துக்குள்ள லோக்சபா அல்லது ராஜ்யசபால உறுப்பினரா ஆயிடணும். அப்படி இல்லைன்னா அவரோட அமைச்சர் பதவியே இழந்துடுவார். முன்னெல்லாம் அரசியல் நிலைத்தன்மைக்காக கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஜம்போ அமைச்சரவைகளை அமைப்பாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் 2003ல 91வது திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இது 2 முக்கியமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. ஒன்னு, பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை மக்களவையோட மொத்த உறுப்பினர்கள்ல 15% தாண்டக்கூடாது. 2வது, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டா அவரை அமைச்சராகவும் நியமிக்க முடியாது. இது கட்சித்தாவலை தடுக்க உதவுது. ஒரு அமைச்சர் பதவியை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் முன்னிலையில 2 முக்கியமான உறுதிமொழிகளை எடுக்கணும். ஒன்னு பதவி பிரமாணம், இன்னொன்னு ரகசிய காப்பு பிரமாணம். பதவி பிரமாணத்துல அரசியலமைப்புக்கு விசுவாசமா இருப்பேன்னும் கடமைகளை நேர்மையா செய்வேன்னும் உறுதிமொழி எடுத்துக்கணும். ரகசிய காப்பு பிரமாணத்துல ஒரு அமைச்சரா தனக்கு தெரிய வர்ற ரகசியங்களை வெளியிட மாட்டேன்னு உறுதியேற்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு முறை தேவிலால் அவர்கள் துணை பிரதமர் அப்படின்னு பதவியேற்றார். உடனே ஒரு சர்ச்சை வந்துருச்சு, அரசியலமைப்புல அப்படி ஒரு பதவியே இல்லையேன்னு. ஆனா உச்சநீதிமன்றம் அது வெறும் ஒரு பதவி பேர் தான், அது பிரதமரோட அதிகாரங்களை கொடுக்காதுன்னு சொல்லி அந்த பதவியேற்பை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், அமைச்சர்களோட பொறுப்புகள். இதுதான் நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகத்தோட அச்சாணினே சொல்லலாம். இங்க 2 விதமான பொறுப்புகள் இருக்கு. ஒன்னு கூட்டு பொறுப்பு, இன்னொன்னு தனிப்பட்ட பொறுப்பு. கூட்டு பொறுப்புன்னா என்ன? அதாவது மொத்த அமைச்சர்கள் குழுவும் ஒரு டீம் மாறி, அவங்க மக்களவைக்கு ஒட்டுமொத்தமா பொறுப்பானவங்க. ஸ்விம் ஆர் சிங் டுகெதர்னு சொல்வாங்களே, அது மாதிரிதான். மக்களவையில அரசுக்கு எதிரா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறிட்டா மொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்யணும். அடுத்த தனிப்பட்ட பொறுப்பு. சட்டப்படி பார்த்தா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைதான் ஒரு அமைச்சர் பதவியில இருக்க முடியும். ஆனா உண்மையில என்ன நடக்கும்? அந்த குடியரசுத் தலைவருங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிறது பிரதமர் தான். அதனால பிரதமர் நினைச்சா எந்த நேரத்திலயும் ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லலாம். இந்த கூட்டு பொறுப்பு கொள்கை வெறும் ஏட்டுல மட்டும் இல்ல, நம்ம வரலாறுல இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒரு அமைச்சரவை எடுத்த முடிவோட ஒரு அமைச்சருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர் என்ன செய்யணும்? ஒன்னு அந்த முடிவை ஏத்துக்கிட்டு வெளியில ஆதரிக்கணும், இல்லைன்னா தன் பதவியை ராஜினாமா செய்யணும். அப்படி செஞ்ச சில தலைவர்களை பார்ப்போம். டாக்டர் அம்பேத்கர் இந்த சட்ட மசோதாவில இருந்த கருத்து வேறுபாட்டால 1953ல ராஜினாமா செஞ்சார். சி.டி. தேஷ்முக் மாநிலங்கள் மறுசீரமைப்பு கொள்கையில இருந்த கருத்து வேறுபாட்டால ராஜினாமா செஞ்சார். அதேபோல ஆரிஃப் முகமது முஸ்லிம் பெண்கள் சட்டம் 1986 எதிர்த்து தன் பதவியை துறந்தார். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும். கூட்டு பொறுப்பை பிரதமரின் கருவியின் மூலமாக மட்டுமே அடைய முடியும்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். ஒரு அமைச்சர் குழுவோட முடிவுக்கு கட்டுப்பட மறுத்தா அவரை பதவியிலிருந்து நீக்கிற அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கு. இந்த ஒரு அதிகாரம்தான் மொத்த அமைச்சரவையையும் ஒரே அணியா ஒரு கொள்கையோட செயல்பட வைக்குது. அதனாலதான் கூட்டு பொறுப்புக்கு பிரதமர் ரொம்ப முக்கியமானவர். சரி, நாம அடிக்கடி 2 வார்த்தைகளை கேள்விப்படுவோம். அமைச்சர்கள் குழு, அப்புறம் அமைச்சரவை, அதாவது கேபினெட். இது 2 ஒண்ணுதான்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுல ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல அளவுல இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம். அமைச்சர்கள் குழுங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி. இதுல கேபினெட் அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள்னு கிட்டத்தட்ட 60-70 பேர் இருப்பாங்க. ஆனா கேபினெட்டுங்கிறது அந்த பெரிய சர்க்கிளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ரொம்ப சக்தி வாய்ந்த இன்னர் சர்க்கிள். இதுல வெறும் 15-20 மூத்த கேபினெட் அமைச்சர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சுருக்கமா சொன்னா கேபினெட் என்பது அமைச்சர்கள் குழுவோட ஒரு பகுதி.
ரெண்டாவது அதிகாரம். இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சட்டப்படி பார்த்தா எல்லா அதிகாரமும் அந்த பெரிய அமைச்சர்கள் குழுவுக்கு தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரு அமைப்பா கூடி இந்த முடிவையும் எடுக்கிறதில்ல. ஆனா அந்த சின்ன கேபினெட் தான் வாரம் ஒரு முறை கூடி அரசாங்கத்தோட எல்லா முக்கிய முடிவுகளையும் எடுக்குது. அப்போ உண்மையான பவர் சென்டர் எது? கேபினெட் தான். மூணாவது அவங்களோட வேலைகள். இத ஒரு கம்பெனி மாதிரி யோசிச்சு பாருங்க. கேபினெட் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி. அவங்க தான் கொள்கை முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவுகளை எல்லா அமைச்சர்களும் கட்டாயம் ஏத்துக்கணும். அப்போ அந்த பெரிய அமைச்சர்கள் குழுவோட வேலை என்ன? கேபினெட் எடுத்த முடிவுகளை சரியா செயல்படுத்துறதும் அவங்க வேலை. அந்த செயல்பாட்டை கேபினெட் மேற்பார்வை செய்யும். கடைசியா அரசியலமைப்புல இவங்களோட இடம் என்ன? அமைச்சர்கள் குழுங்கிற வார்த்தை நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்ட நாள்ல இருந்தே சட்டப்பிரிவு 74, 75 இருக்கு. ஆனா கேபினெட்டுங்கிற வார்த்தை ஆரம்பத்துல அரசியலமைப்புல இல்லவே இல்ல. 1978 44வது திருத்தத்துக்கு அப்புறம்தான் அதுவும் அவசர நிலை பிரகடனம் தொடர்பான சட்டப்பிரிவு 352 மட்டும் சேர்க்கப்பட்டது. அப்போ இவ்ளோ பெரிய அதிகாரம் கேபினெட்க்கு எப்படி வந்துச்சு? சட்டத்திலிருந்து இல்ல, பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மரபுகள்ல இருந்து வந்தது. ஓகே, கேபினெட் தான் உண்மையான அதிகார மையம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதோட முக்கிய பணிகள் என்ன? நம்ம அரசியல் நிர்வாக அமைப்புல அது என்ன மாதிரியான ஒரு பங்கு வகிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். கேபினெட்டோட வேலைகளை நாம சில முக்கிய தலைப்புகள்ல பிரிக்கலாம். இதுதான் நம்ம நாட்டோட மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பு. எல்லா முக்கியமான கொள்கைகளையும் உருவாக்குறது இவங்க தான். நிர்வாகத்துல இதுதான் உச்ச அதிகாரம். எல்லா மத்திய அரசு துறைகளையும் ஒருங்கிணைக்கிறதும் இவங்க தான். இது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்றதும், நாட்டுல ஏதாவது நெருக்கடி வந்தா அதை சமாளிக்கிறதும் கேபினெட்டோட தலையாய கடமை. அரசியலறிஞர் ராம்சே மியூர் ரொம்ப அழகா சொன்னார். அமைச்சரவை என்பது அரசாங்கம் எனும் கப்பலின் சுக்கான் அப்படின்னு. எவ்ளோ உண்மையான வார்த்தை பாருங்க. சுக்கான் எப்படி ஒரு கப்பலோட திசையை தீர்மானிக்குதோ அதே மாதிரிதான் கேபினெட் நம்ம நாட்டோட பாதையை தீர்மானிக்குது. நாட்டோட முழு அரசியல் இயந்திரமும் இதை சுத்திதான் இயங்குது. அதிகார மையம்னு பேசும்போது கேபினெட்குள்ளேயும் இன்னொரு அதிகார மையம் இருக்கு. அதுக்கு பேரு கிச்சன் கேபினெட் அல்லது சமையலறை அமைச்சரவை. இது ஒரு அதிகாரபூர்வமற்ற குழு. இதுல பிரதமர் அப்புறம் அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான 2-3 அமைச்சர்கள், ஏன் சில சமயம் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கலாம். பல நேரங்கள்ல ரொம்ப முக்கியமான முடிவுகள் எல்லாம் பெரிய கேபினெட்ல விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன குழுவுக்குள்ளதான் எடுக்கப்படும். இந்த கிச்சன் கேபினெட் முறையில சில நன்மைகளும் இருக்கு, சில தீமைகளும் இருக்கு. முதல்ல நன்மைகளை பார்க்கலாம். இது சின்ன குழுங்கிறதால முடிவுகளை ரொம்ப வேகமா எடுக்க முடியும். முக்கியமான விஷயங்கள்ல ரகசியத்தையும் காக்க முடியும். ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு. இது முறையான கேபினெட்டோட அதிகாரத்தை குறைச்சிடும். சில சமயம் அரசாங்கத்துல சம்பந்தமே இல்லாத வெளியாட்களை கூட முடிவெடுக்கும் இடத்துக்கு கொண்டு வந்துடும். இது சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானது. இந்த முறை இந்தியாவுல மட்டும் இல்ல, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்லயும் இருக்கு. சரி, நாம இந்த அத்தியாயத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ முக்கியமான சட்டப்பிரிவுகளை ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 74 குடியரசுத் தலைவருக்கு அமைச்சர்கள் குழு ஆலோசனை வழங்கணும்னு சொல்லுது. 75 அமைச்சர்களோட நியமனம், பொறுப்புகள் பத்தி பேசுது. 77 இந்திய அரசாங்கத்தோட அலுவல் நடவடிக்கைகள் பத்தி சொல்லுது. 78 பிரதமரோட கடமைகளை பத்தி விவரிக்குது. கடைசியா 88 நாடாளுமன்ற அவைகள்ல அமைச்சர்களோட உரிமைகள் பத்தி பேசுது. ஆக இந்த முழு அமைப்பும் எதுக்குன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு பொறுப்பா இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஜனநாயக கொள்கையை உறுதி செய்யத்தான். இதுதான் நம்ம ஜனநாயகத்தோட அசைக்க முடியாத அடித்தளம். அமைச்சரவை குழுக்கள், அதாவது கேபினெட் கமிட்டிஸ். சொல்லப்போனா இதுதான் நம்ம மத்திய அமைச்சரவை திறமையா செயல்படுறதுக்கு பின்னால இருக்கிற ஒரு முக்கியமான சக்தி. வாங்க இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டோட மக்கள் தொகை 100 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இத்தனை கோடி மக்களோட நல்லது, கெட்டது, பொருளாதாரம், பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் மத்திய அமைச்சரவை தான் முடிவு செய்யுது. இவ்வளவு பெரிய, இவ்வளோ சிக்கலான வேலைகளை வெறும் அமைச்சரவை மட்டும் எப்படி தனியா இருந்து நிர்வகிக்க முடியும்? இதுக்கு ஒரு அமைப்பு ரீதியான உதவி தேவைப்படும் இல்லையா? சரி, நம்ம இந்த அத்தியாயத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா ஒரு நோட்டம் விட்டுடலாம். முதல்ல அமைச்சரவை குழுக்கள்னா என்ன, அதோட அடிப்படை குணங்கள் என்னென்னு பார்க்க போறோம். அப்புறம் இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கிற 8 முக்கிய குழுக்களையும் அதோட வேலைகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதோட அமைச்சர்கள் குழுக்கள், அதாவது கோயம்ஸ் பத்தியும், அது மேல நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்ன கருத்து சொல்லியிருக்கணும் பார்ப்போம். கடைசியா பார்த்தது எல்லாத்தையும் தொகுத்து தேர்வுல என்னென்ன கேள்விகள் வரலாங்கிற கோணத்திலையும் அலசுவோம். ஓகே, நாம முதல்ல கேட்ட அந்த பெரிய கேள்விக்கே வருவோம். அமைச்சரவையோட மலையளவு பணிச்சுமையை எப்படி சமாளிக்கிறது? அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த அமைச்சரவை குழுக்கள். வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். அப்போ இந்த அமைச்சரவை குழுக்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அமைச்சரவையோட வேலையை எளிதாக்க பிரதமர் உருவாக்குற சின்ன சின்ன குழுக்கள் தான் இது. எல்லா விஷயத்தையும் மொத்த அமைச்சரவையை உட்டாந்து விவாதிக்காம
குறிப்பிட்ட துறை சார்ந்த விஷயங்களை சில அமைச்சர்கள் கொண்ட குழு ஆழமா ஆய்வு செஞ்சு விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வரும். இது மூலமா வேலை பகிர்வு தத்துவத்தின் அடிப்படையில அமைச்சரவையோட வேலைப்பளு ரொம்பவே குறையுது. சரி, இந்த அமைச்சரவை குழுக்களுக்குன்னு சில தனித்துவமான அம்சங்கள் இருக்கு. அது என்னென்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த குழுக்களோட முக்கிய அம்சங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல, இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல், அதாவது இத பத்தி நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படல. இது அரசாங்கத்தோட அலுவல் விதிகள், அதாவது ரூல்ஸ் ஆஃப் பிசினஸின் படி தான் உருவாக்கப்படுது. ரெண்டாவது, இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டிங், அதாவது நிரந்தரமான குழுக்கள். இன்னொன்னு அட்ஹாக், அதாவது தற்காலிகமான குழுக்கள். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக தற்காலிக குழுவை உருவாக்கி அந்த வேலை முடிஞ்சதும் கலைச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு 1972 சீனா போருக்கு அப்புறம் ஒரு அவசரகால குழுவை தற்காலிகமா அமைச்சாங்க. மூணாவதா, இந்த குழுக்களை பிரதமர் தான் தேவைக்கேத்த மாதிரி அமைப்பார். அதனால காலத்துக்கேத்த மாதிரி குழுக்களோட எண்ணிக்கை, பேர் எல்லாமே மாறும். நாலாவதா, உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3லிருந்து 8 வரைக்கும் இருக்கலாம். இதுல கேபினெட் அமைச்சர்கள் மட்டும் இல்லாம மத்த அமைச்சர்களும் இருக்கலாம். அஞ்சாவதா, இதுல பொதுவா மூத்த அமைச்சர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடைசியா, பெரும்பாலும் இந்த குழுக்களுக்கு பிரதமர் தான் தலைவரா இருப்பார். ஒருவேளை பிரதமர் ஒரு குழுவுல உறுப்பினரா இருந்தாதே போதும், அவர்தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். இப்ப நம்ம பார்க்க போற 7வது அம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குழுக்கள் வெறும் பரிந்துரை பண்றதோட நிக்காது, பல நேரங்கள்ல இதுவே தன்னிச்சையா முடிவுகளையும் எடுக்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த முடிவுகளை முழு அமைச்சரவையும் மறுபரிசீலனை செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. கடைசியா 8வது அம்சம், நாம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே பாயிண்ட் தான். இதோட அடிப்படை நோக்கமே அமைச்சரவையோட வேலைப்பழுவை குறைக்கிறது தான். ஒரு கொள்கையை ஆழமா ஆராய்ந்து பல அமைச்சகங்களுக்கு இடையில ஒரு நல்ல ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த கருவியா இருக்கு. சரி, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நடைமுறையில நம்ம நாட்டுல என்னென்ன அமைச்சரவை குழுக்கள் இருக்கு, அதோட வேலைகள் என்னன்னு பார்க்கலாமா? இப்போதைக்கு நம்ம கிட்ட மொத்தம் 8 குழுக்கள் செயல்பாட்டுல இருக்கு. வாங்க அதோட பட்டியலை பார்க்கலாம். அரசியல் விவகார குழு, பொருளாதார விவகார குழு, நியமன குழு, நாடாளுமன்ற விவகார குழு, பாதுகாப்பு குழு, தங்குமிட குழு, முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான குழு, அப்புறம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு குழு. இப்போ இது ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யுதுன்னு தனித்தனியா பார்க்கலாம். முதல்ல அரசியல் விவகாரங்களுக்கான குழு. இதோட வேலை என்னன்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பந்தமான எல்லா கொள்கை ரீதியான பிரச்சனைகளையும் இதுதான் கையாளும். ரெண்டாவதா, பொருளாதார விவகார குழு. இது அரசாங்கத்தோட பொருளாதார செயற்பாடுகளை நெறிப்படுத்தி ஒருங்கிணைக்கும் வேலையை செய்யுது. இதுல நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த அரசியல் விவகார குழு இருக்கே, இது சாதாரண குழு இல்ல. இருக்கிற எல்லா குழுக்கள்லையும் இதுதான் அதிக அதிகாரம் வாய்ந்தது. அதனால இதை ஒரு சூப்பர் கேபினெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட முக்கியத்துவத்தை இதிலிருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நியமன குழு. மத்திய அரசுல இருக்கிற பெரிய பதவிகள், அதாவது மத்திய செயலகம், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள்ல இருக்கிற உயர் அதிகாரிகளை நியமிக்கிற முடிவை இந்த குழு தான் எடுக்கும். 4வதா, நாடாளுமன்ற விவகார குழு. இது நாடாளுமன்றத்துல அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கண்காணிக்கும். 5வதா, பாதுகாப்பு குழு. பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா? நம்ம நாட்டின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, உள்நாட்டு பாதுகாப்பு, அணுசக்தி கொள்கைன்னு எல்லா முக்கிய விஷயங்களையும் இதுதான் கவனிச்சுக்கும். 6வதா, தங்குமிட குழு. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசாங்க குடியிருப்புகளை ஒதுக்குறது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுக்கும். கடைசியா இருக்கிற இந்த 2 குழுக்களும் ரொம்ப முக்கியம். 7வது, முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான குழு. நம்ம நாட்டுக்குள்ள அதிக முதலீட்டை கொண்டு வர்றதுக்கும் ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்கும் என்னென்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்தும். 8வதா, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு குழு. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். அமைச்சரவை குழுக்கள் பத்தி பார்த்தோம். இப்போ அது கூடவே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான் இந்த அமைச்சர்கள் குழுக்கள், அதாவது குரூப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சுருக்கமா GOMs. இது அமைச்சரவை குழுக்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெளிவா புரியும். முதலாவதா தன்மை. அமைச்சரவை குழுக்கள் பெரும்பாலும் நிரந்தரமானவை, ஆனா GOMs முழுக்க முழுக்க தற்காலிகமானவை. 2வது நோக்கம். அமைச்சரவை குழுக்கள் ஒரு பரந்த கொள்கை சம்பந்தமான விஷயங்களை கையாளும், ஆனா GOMs ஒரு குறிப்பிட்ட அவசரமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண மட்டும்தான் உருவாக்கப்படும். 3வதா முடிவு. அமைச்சரவை குழுக்கள் நேரடியா முடிவுகளை எடுக்க முடியும், ஆனா GOMs பெரும்பாலும் அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை மட்டும்தான் கொடுக்கும். அதோட வேலை முடிஞ்சதும் GOMs கலைக்கப்பட்டுடும். இந்த கோம்ஸோட செயல்பாடுகள்ல சில சிக்கல்கள் இருக்கிறதா 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சொல்லியிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வீரப்ப மொய்லி தலைமையிலான இந்த ஆணையம் என்ன பிரச்சனைகளை கண்டுபிடிச்சதுன்னா, தேவைக்கு அதிகமா கோம்ஸ உருவாக்கிட்டாங்க. இதனால பல குழுக்கள் ஒழுங்கா கூடுறதே இல்ல.
சீக்கிரமா முடிவெடுக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கடைசியில பல முக்கிய பிரச்சனைகள்ல தாமதத்துக்கு காரணமா ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, பிரச்சனைய சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன தீர்வு சொன்னாங்கன்னு பாப்போம். முதல்ல ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் GOMS பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அப்படி ஒரு குழுவை அமைச்சிங்கன்னா அதுக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் சேர்த்து கொடுங்க. மூணாவதா, அந்த குழு தன்னோட வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் பண்ணுங்கன்னு பரிந்துரைத்தாங்க. ஓகே, நாம இப்போ இந்த அத்தியாயத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு முறை வேகமா திரும்பி பார்க்கலாம். இது உங்க ரிவிஷனுக்கும் தேர்வுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். வேகமா ஒரு ரீகேப் போலாமா? முதல்ல, அமைச்சரவை குழுக்கள் என்பவை அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். இதோட முக்கிய வேலை அமைச்சரவையோட வேலைப்பழுவை குறைப்பது. இதுல நிரந்தரமானது, தற்காலிகமானதுன்னு 2 வகை இருக்கு. அரசியல் விவகார குழுவை சூப்பர் கேபினெட்னு சொல்றோம். GOMs என்பவை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக உருவாக்கப்படுற தற்காலிக அமைப்புகள். இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். தேர்வுக்கு படிக்கிறவங்க இந்த பகுதியை கொஞ்சம் கூடுதல் கவனமா கேளுங்க. முதலாவதா, அமைச்சரவை குழுக்களோட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் தன்மை ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா, சூப்பர் கேபினெட்னு அழைக்கப்படுற அரசியல் விவகார குழு பத்து கேள்வி வரலாம். மூணாவதா, அமைச்சரவை குழுக்களுக்கும் GOMSக்கும் இருக்கிற வேறுபாட்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாலாவதா, GOMS தொகுத்தின 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட பரிந்துரைகள் முக்கியம். கடைசியா, தற்காலிக குழுக்கு ஒரு உதாரணம் கேட்டா 1962 அமைக்கப்பட்ட அவசரகால குழுவை மறக்காதீங்க. இந்திய ஜனநாயகத்தோட மிக முக்கியமான அங்கம், அதாவது நம்ம அரசாங்கத்தோட சட்டம் இயற்றும் இதயம்னு சொல்லப்படுற நாடாளுமன்றத்தை பத்தி முழுமையா பார்க்க போறோம். நம்ம நாடாளுமன்றம் பிரிட்டனோட வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற முறைய அடிப்படையா கொண்டது. அதாவது பிரதமரும் அமைச்சர்களும் நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். இந்திய அரசியலமைப்போட 79லிருந்து 122 வரையிலான விதிகள் நாடாளுமன்றத்தோட செயல்பாடுகளை எப்படி வரையறுக்குதுங்கிறத ரொம்ப விரிவாகவும் எளிமையாகவும் நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாடாளுமன்றம் எப்படி இயங்குது, அதுல இருக்கிற உறுப்பினர்கள் யார், அவங்களோட அதிகாரங்கள் என்ன, இந்த மாதிரி நமக்குள்ள எழுகிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம அரசியலமைப்போட 5வது பகுதியில இருக்கிற 79 முதல் 122 வரையிலான விதிகளுக்குள்ளதான் இருக்கு. இந்த விதிகள் தான் நாடாளுமன்றத்தோட அமைப்பு, உறுப்பினர்களின் தகுதிகள், அவைகளின் பதவிக்காலம், அவற்றுக்கான அதிகாரங்கள்னு எல்லாத்தையும் வரையறுக்கிற ஒரு அடித்தளமா இருக்கு. சரி, இந்த அத்தியாயத்துல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். முதல்ல, நாடாளுமன்றம்னா என்ன, அது யாரையெல்லாம் உள்ளடக்கியது அப்படிங்கிறதோட அமைப்பை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நாடாளுமன்றத்தோட அன்றாட செயல்பாடுகள் என்ன, அதோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையா ஆராய்வோம். கடைசியா, மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பார்த்துட்டு நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு இருக்கிற சில கட்டுப்பாடுகளையும் புரிஞ்சுக்குவோம். வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல் பகுதி, நாடாளுமன்றத்தின் அமைப்பு மற்றும் கலவை. முதல்ல நம்ம இந்திய நாடாளுமன்றத்தோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்குவோம். நம்ம இந்திய நாடாளுமன்றம்ங்கிறது ஒரே ஒரு அமைப்பு கிடையாது, அது 3 பகுதிகளை கொண்டது. 1 குடியரசுத் தலைவர், 2 மாநிலங்களவை, 3 மக்களவை. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குடியரசுத் தலைவர் இந்த 2 அவைகள்ல எதிலுமே உறுப்பினரா இருக்க மாட்டார். ஆனாலும் அவர் நாடாளுமன்றத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம். ஏன் அப்படி சொல்றோம்னா, மக்களவையிலயும் மாநிலங்களவையிலயும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் அது சட்டமா மாறும். இந்த அமைப்பு முறை பிரிட்டன்ல இருக்கிற கிரவுன் இன் பார்லிமெண்ட் முறையா ஒத்திருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் அந்நாட்டு நாடாளுமன்றமான காங்கிரஸோட ஒரு பகுதியா இல்லாததால அதிலிருந்து நம்ம முறை வேறுபடுது. ஆரம்பத்துல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மற்றும் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு ஆங்கில பெயர்கள்ல தான் இந்த அவைகள் அழைக்கப்பட்டுச்சு. 1954ஆம் ஆண்டு தான் இதுக்கு முறையே ராஜ்யசபா மற்றும் லோக்சபான்னு இந்தி பெயர்கள் சூட்டப்பட்டுச்சு. ராஜ்யசபாங்கிறது மேலவை. இது மாநிலங்களோட பிரதிநிதிகளையும் யூனியன் பிரதேசங்களோட பிரதிநிதிகளையும் கொண்டது. இதோட உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் லோக்சபாங்கிறது கீழவை. இதுதான் இந்திய மக்களை நேரடியா பிரதிநிதித்துவப்படுத்துது. இதோட உறுப்பினர்களை மக்கள் தான் நேரடி தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல மாநிலங்களவை எப்படி அமையுதுன்னு பாப்போம். இதோட அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 250ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுல 238 பேர் தேர்தல் மூலமாகவும் 12 பேர் நியமனம் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனா இப்போதைய நிலவரப்படி 245 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இதுல 225 பேர் மாநிலங்கள்ல இருந்தும் 8 பேர் டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதமுள்ள 12 உறுப்பினர்களை கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குபவர்கள்ல இருந்து குடியரசுத் தலைவரே நேரடியா நியமனம் செய்வார். இங்க தேர்தல் முறை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி, அதாவது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் மூலமா நடக்குது. திரும்பவும் நினைவுல வச்சுக்கோங்க, மாநிலங்களோட பிரதிநிதிகளை கொண்ட மேலவையான ராஜ்யசபாவோட தற்போதைய பழம் 245 உறுப்பினர்கள்.
இப்போ நாம மக்களின் அவையான மக்களவைய பத்தி பாப்போம். இதோட அதிகபட்ச பலம் 550. ஆனா இப்போதைக்கு 543 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இதுல 524 பேர் மாநிலங்களிலிருந்தும் 19 பேர் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 18 வயசு நிரம்பின எல்லா இந்திய குடிமக்களும் வாக்களிக்கிற யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அடிப்படையில தான் இந்த தேர்தல் நடக்குது. இங்க ஒரு முக்கியமான திருத்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். 1988ஆம் ஆண்டு 61வது சட்டத்திருத்தம் மூலமா வாக்களிக்கிற வயதை 21லிருந்து 18ஆக குறைச்சாங்க. அது மட்டும் இல்ல, 2019ல கொண்டுவரப்பட்ட 104வது சட்டத்திருத்தத்தின்படி ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தினருக்கான நியமன இடங்கள் நீக்கப்பட்டது. ஆமாங்க, தற்போது இந்திய மக்கள் அனைவரோட பிரதிநிதிகளாகவும் அவங்களோட குரலாகவும் மக்களவையில 543 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை தான் நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. சரி, அடுத்ததா நம்ம மக்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை எப்படி இருக்கு, அவங்களோட பதவிகளை நிர்வகிக்கிற விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கு இந்தியா ஒரு எளிமையான முறையத்தான் பின்பற்றுது. அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். அதாவது அதிக வாக்குகள் வாங்குறவங்க வெற்றி பெறுவாங்க. இந்த முறையில நாடு முழுவதும் மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தொகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் மத்தவங்கள விட ஒரு ஓட் அதிகமா வாங்கினாலும் அவர்தான் அந்த தொகுதியோட வெற்றியாளர். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையோட ஒப்பிடும்போது இந்த முறை வாக்காளர்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். அதே நேரத்துல நிலையான அரசாங்கம் அமையவும் இது உதவும்னு நம்ம அரசியலமைப்பு உருவாக்குனவங்க நினைச்சாங்க. மக்களவையில இருக்கிற இடங்களின் எண்ணிக்கையையும் இடஒதுக்கீட்டையும் பல சட்டத்திருத்தங்கள் மூலமா மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை ஒரு காலவரிசைப்படி பார்க்கலாம். 1976ல 42வது திருத்தம் மூலமா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இருந்த இடங்களை 2000 வருஷம் வரைக்கும் மாத்தக்கூடாதுன்னு முடக்குனாங்க. அப்புறம் 2001ல 84வது திருத்தம் மூலமா இந்த முடக்கத்தை 2026 வரைக்கும் நீட்டிச்சாங்க. அதுக்கப்புறம் 2003ல 87வது திருத்தம் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தொகுதிகளை மறுவரையறை செய்ய அனுமதிச்சது. கடைசியா 2019ல 104வது திருத்தம் மூலமா எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 2030 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. வாங்க நம்மளோட 3வது பகுதிக்குள்ள போகலாம். இதுல நாடாளுமன்றத்தோட செயல்பாட்டு அம்சங்கள், அதாவது கூட்டத்தொடர்கள் எப்படி நடக்குது, அவைகளை வழிநடத்துற முக்கிய அதிகாரிகள் யார், மசோதாக்கள் எப்படி நிறைவேற்றப்படுதுங்கிற நடைமுறைகளை பத்தி பார்க்கலாம். நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் கூட்டுறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஆனா 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையில 6 மாசத்துக்கு மேல இடைவெளி இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் சபை கூடும்போது முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம். இதுல உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கிட்ட கேள்விகள் கேட்டு அரசாங்கத்தை மக்களுக்கு பதில் சொல்ல வைக்கிற ஒரு முக்கியமான கருவி. அதே மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானம் மூலமா ரொம்ப அவசரமான பொது பிரச்சனைகளை விவாதிக்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமா ஆளுங்கட்சிக்கு உண்மையிலே பெரும்பான்மை இருக்கான்னு சோதிக்க முடியும். நம்ம பொதுவா பட்ஜெட்னு சொல்றத அரசியலமைப்பு விதி 112 படி ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு தான் குறிப்பிடுது. மக்களவைய தலைமை தாங்கி நடத்துறவர் சபாநாயகர். ஒரு மசோதா பண மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவான்னு முடிவெடுக்கிற இறுதி அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இரு அவைகளுக்கும் இடையே ஒரு மசோதாவில கருத்து வேறுபாடு வந்து கூட்டம் நடந்தா அதுக்கும் அவர்தான் தலைமை தாங்குவார். மாநிலங்களவையோட தலைவர் நம்ம நாட்டின் துணை குடியரசுத் தலைவர். அவர் பதவி வழி தலைவரா செயல்படுவார். ஆனா சபாநாயகருக்கு இருக்கிற இந்த 2 சிறப்பு அதிகாரங்களும் மாநிலங்களவை தலைவருக்கு கிடையாது. அடுத்ததா நம்ம நாடாளுமன்றத்துக்கு அரசியலமைப்பு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய மற்றும் பலதரப்பட்ட அதிகாரங்களை பத்தி ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம நாடாளுமன்றத்துக்கு பலவிதமான அதிகாரங்கள் இருக்கு. சட்டம் இயற்றும் அதிகாரம் மூலமா மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல்ல இருக்கிற துறைகள்ல சட்டங்களை உருவாக்குது. நிர்வாக அதிகாரம் மூலமா கேள்வி நேரம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வழியா அரசாங்கத்தை கட்டுப்படுத்துது. நிதி அதிகாரம் மூலமா பட்ஜெட்டை நிறைவேற்றி நாட்டோட நிதி நிர்வாகத்தை கட்டுப்படுத்துது. அரசியலமைப்பு திருத்த அதிகாரம் மூலமா அரசியலமைப்பையே திருத்த முடியும். ஆனா அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டுக்கு உட்பட்டுதான் திருத்த முடியும். நீதித்துறை அதிகாரம் மூலமா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். இதுபோக குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அவசர நிலைகளை அங்கீகரிக்கிறதுன்னு பல முக்கியமான வேலைகளையும் நாடாளுமன்றம் செய்யுது. இப்ப நாம மக்களவை மற்றும் மாநிலங்களவை இந்த 2 அவைகளோட அதிகாரங்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அதோட நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு ஏதாவது வரம்புகள் இருக்கா அப்படிங்கறதையும் விவாதிப்போம். சாதாரண மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை இப்ப வரிசையா பார்க்கலாம். முதல்ல அறிமுகம்.
ஒரு சாதாரண மசோதாவை மக்களவை, மாநிலங்களவைன்னு எந்த அவையில வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். ஆனா பண மசோதாவை மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது மாநிலங்களவையின் அதிகாரம். சாதாரண மசோதாவை மாநிலங்களவை திருத்தமோ நிராகரிக்கவும் முடியும். ஆனா பண மசோதாவை திருத்தவோ நிராகரிக்கவும் முடியாது. பரிந்துரைகள் மட்டும்தான் சொல்லலாம். ஒரு மசோதாவை மாநிலங்களவை எவ்ளோ நாள் தாமதப்படுத்தலான்னு பார்த்தா, சாதாரண மசோதாவை அதிகபட்சம் 6 மாசம் வரைக்கும். ஆனா பண மசோதாவை வெறும் 14 நாட்கள் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் விஷயத்துல அவர் சாதாரண மசோதாவை நிராகரிக்கலாம். ஆனா பண மசோதாவை நிராகரிக்க முடியாது. கடைசியா கூட்டம். சாதாரண மசோதாவில முட்டுக்கட்டை ஏற்பட்டா கூட்டம் நடத்த வாய்ப்பிருக்கு. ஆனா பண மசோதாவுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இதுல இருந்து நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மக்களவைக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னு தெளிவா புரியுது. மக்களவைக்கு நிதி விஷயங்கள்ல அதிக அதிகாரம் இருந்தாலும் மாநிலங்களவைக்குன்னு பிரத்யேகமா 2 சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு. இது மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. விதி 249 படி மாநில பட்டியல்ல இருக்கிற ஒரு துறை சம்பந்தமா தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் சட்டம் இயற்றணும்னு மாநிலங்களவை ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி விதி 312 படி அகில இந்திய பணிகள், அதாவது IAS, IPS மாதிரி புதிய பணிகளை உருவாக்கணும்னா அதுக்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவை தான் கொடுக்க முடியும். இந்த 2 அதிகாரங்களும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துல மாநிலங்களவைக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்திய நாடாளுமன்றம் உண்மையிலேயே ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பா? அதாவது பிரிட்டன் நாடாளுமன்றம் மாதிரி அது நினைச்சா எதை வேணாலும் செய்யக்கூடிய வரம்புகளே இல்லாத ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கா, இல்ல அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கா? நம்ம இந்திய நாடாளுமன்றம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுதான். ஆனா அதுக்கு வரம்பற்ற இறையாண்மை கிடையாது. அதோட அதிகாரங்களுக்கு சில முக்கியமான கட்டுப்பாடுகள் இருக்கு. முதலாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இரண்டாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற கூட்டாட்சி முறை. மூன்றாவது நாடாளுமன்றம் இயற்றுகிற சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதான ஆய்வு செய்யற நீதித்துறையோட அதிகாரம், அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்தது அடிப்படை உரிமைகள். கடைசியா ரொம்ப முக்கியமானது 1973 கேசவானந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு. இதன்படி நாடாளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தலாமே தவிர அதோட ஆன்மாவான ஜனநாயகம், மதச்சார்பின்மை போன்ற அடிப்படை கூறுகளை மாற்றி அமைக்க முடியாது. இதனால நம்ம நாடாளுமன்றம் சக்தி வாய்ந்ததே தவிர சர்வ வல்லமை படைத்தது அல்ல. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா திருப்புதல் செஞ்சிடலாம். இது நீங்க படிச்சதை நினைவுல வச்சுக்கிறதுக்கும் தேர்வுல நல்லா பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். தேர்வுக்காக படிக்கிறவங்க இந்த குறிப்புகளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமான விதிகள்னு பார்த்தா விதி 79 நாடாளுமன்றத்தோட அமைப்பையும், விதி 80 மாநிலங்களவையோட அமைப்பையும், விதி 81 மக்களவையோட அமைப்பையும் சொல்லுது. இதோட விதி 108 கூட்டத்தை பத்தியும், விதி 110 பண மசோதாவை பத்தியும், விதி 112 பட்ஜெட் பத்தியும் பேசுது. முக்கிய சட்ட திருத்தங்கள்ல 61வது திருத்தம் வாக்களிக்கும் வயதை குறைச்சது, 104வது திருத்தம் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது. அப்புறம் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல், விதி 105ல வர்ற நாடாளுமன்ற சிறப்புரிமைகள், நாடாளுமன்ற இறையாண்மையின் வரம்புகள் போன்ற கருத்துக்களையும் புரிஞ்சுக்கணும். கடைசியா மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்களான விதிகள் 249 மற்றும் 312 கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதியில இந்திய நாடாளுமன்றத்தை பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நாடாளுமன்ற குழுக்கள். நம்ம இந்திய நாடாளுமன்றத்தோட உண்மையான என்ஜின் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த குழுக்கள் தான். ஏன்னா நாடாளுமன்றத்தோட ஆழமான நுணுக்கமான வேலைகள் எல்லாமே இங்கே தான் நடக்குது. வாங்க இந்த குழுக்களை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்திய நாடாளுமன்றம் இவ்வளோ பெரிய அமைப்பு இல்லையா? நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களால ஒவ்வொரு மசோதாவையும் ஒவ்வொரு அரசு திட்டத்தையும் வரிக்கு வரி படிச்சு ஆழமா ஆய்வு செய்ய முடியுமா? அதுக்கு நேரமும் பத்தாது, எல்லாருக்கும் எல்லா துறையிலையும் நிபுணத்துவமும் இருக்காது. அப்போ இவ்வளவு பெரிய சிக்கலான வேலைகளை எல்லாம் நம்ம நாடாளுமன்றம் எப்படி சரியா செய்யுது? அதுக்கு ஒரே பதில்தான் குழுக்கள். இந்த அத்தியாயத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இந்த குழுக்கள் எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட வகைகள் என்ன, அதுலயும் ரொம்ப முக்கியமான 3 நிதி குழுக்கள் எது, துறை சார்ந்த நிலை குழுக்கள், மற்ற முக்கிய குழுக்கள்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். கடைசியா தேர்வு நோக்கில் என்ன முக்கியம்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். சரி, முதல்ல இந்த குழுக்கள் எதுக்கு வேணும் யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்றத்தோட வேலைகள் ரொம்ப அதிகம், ரொம்ப சிக்கலானதும் கூட. சட்டங்களை ஏற்றணும், அரசாங்கத்தோட ஒவ்வொரு பைசா செலவையும் கண்காணிக்கணும், இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 800 உறுப்பினர்கள் இருக்கிற முழு சபையும் ஒன்னா உட்காந்து எல்லாத்தையும் நுணுக்கமா விவாதிக்கிறது சாத்தியமே இல்லை. அந்த இடத்துல தான் இந்த குழுக்கள் ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி வந்து உதவுது. அப்போ எந்த குழுவை வேணும்னாலும் நாடாளுமன்ற குழுன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா முடியாது. ஒரு குழு அதிகாரப்பூர்வமா நாடாளுமன்ற குழுவா இருக்கணும்னா அதுக்கு 4 நிபந்தனைகள் இருக்கு. 1, அதை சபை நியமிச்சிருக்கணும், இல்லனா சபாநாயகர் அல்லது தலைவர் நியமிச்சிருக்கணும். 2, அது சபாநாயகரோட வழிகாட்டுதல் கீழே தான் வேலை செய்யணும். 3, அதோட அறிக்கையை சபைக்கோ இல்ல சபாநாயகருக்கு தான் சமர்ப்பிக்கணும்.
4வது, அதுக்கு தேவையான உதவிகளை மக்களவை அல்லது மாநிலங்களவை செயலகம் செஞ்சு கொடுக்கணும். இந்த 4 நிபந்தனையும் இருந்தா தான் அது நாடாளுமன்ற குழு. இதனால தான் சில ஆலோசனை குழுக்கள்லாம் இந்த வரையறைக்குள்ள வராது. அடுத்து இந்த குழுக்களை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டா அதோட வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்னும் எளிமையா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற குழுக்களை 2 முக்கிய வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு நிலைக்குழுக்கள், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். பேர்ல இருக்கிற மாதிரி இது நிரந்தரமானது, வருஷம் இதை அமைப்பாங்க, தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும். இன்னொரு வகை தற்காலிக குழுக்கள், அதாவது ஆட்ஹாக் கமிட்டிஸ். இது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும் உருவாக்கப்படும். அந்த வேலை முடிஞ்சதும் இந்த கமிட்டியை கலைச்சிடுவாங்க. இது தற்காலிகமானதுதான். இந்த நிரந்தரமான நிலைக்குழுக்களை அதோட வேலைகளை பொறுத்து ஒரு 6 வகையா பிரிக்கலாம். அரசின் பணத்தை கண்காணிக்கிற நிதிக்குழுக்கள், ஒவ்வொரு அமைச்சகத்தோட வேலையும் பார்க்கிற துறை சார்ந்த குழுக்கள், ஏதாவது புகார்களை விசாரிக்கிற குழுக்கள், அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கான்னு பார்க்கிற குழுக்கள்னு நிறைய இருக்கு. இதுல முக்கியமானது எல்லாம் நம்ம அடுத்து விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி தற்காலிக குழுக்களையும் 2 வகையா பிரிக்கலாம். முதல் வகை விசாரணை குழுக்கள். இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை விசாரிக்கிறதுக்காக அப்பப்போ அமைப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த எம்பிஎல் லேடிஸ் திட்டம் பத்தியோ இல்ல நாடாளுமன்ற பாதுகாப்பு சம்பந்தமாவோ விசாரிக்க இதை அமைப்பாங்க. 2வது வகை ஆலோசனை குழுக்கள். ஒரு மசோதா ரொம்ப சிக்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஆழமா ஆய்வு செய்யறதுக்காக தேர்வு குழுக்கள் அல்லது கூட்டுக்குழுக்களை அமைப்பாங்க. அவங்க அதை முழுசா ஆராய்ஞ்சு அறிக்கை கொடுப்பாங்க. இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த அத்தியாயத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, 3 முக்கிய நிதிக்குழுக்கள். அரசின் கஜானாவை, அதாவது நம்ம பணத்தை நாடாளுமன்றம் எப்படி கட்டுப்படுத்துதுன்னா அதுக்கு இந்த குழுக்கள் தான் முக்கிய காரணம். இந்த குழுக்கள் எல்லாம் ஒரே நாள்ல வரல. அதோட வரலாறு நம்ம நாட்டு நிர்வாக தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மெதுவா வளர்ந்து வந்திருக்கு. முதல்ல பிரிட்டிஷ் காலத்திலேயே 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழே 1921ல புது கணக்கு குழுவை உருவாக்குறாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1950ல அப்போதைய நிதி அமைச்சர் ஜான் மத்தாய் அவங்களோட பரிந்துரைப்படி மதிப்பீட்டு குழு வருது. அப்புறமா 1964ல கிருஷ்ணமேனன் குழுவோட பரிந்துரை பேர்ல பொது நிறுவனங்கள் குழுவா அமைக்கிறாங்க. முதல்ல பொது கணக்கு குழு, அதாவது பிஏசி. இதுல மொத்தம் 22 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 15 பேர் மக்களவையிலிருந்தும் 7 பேர் மாநிலங்களவையிலிருந்தும் வருவாங்க. இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படிதான். இதனால நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா முக்கிய கட்சிகளுக்கும் இதுல இடம் கிடைக்கும். இதோட தலைவரை சபாநாயகர் தான் நியமிப்பார். ஆனா இங்க ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. 1967 இருந்து ஒரு மரபுப்படி இந்த குழுவோட தலைவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. அப்போதான் ஆளுங்கட்சியை பாரபட்சம் இல்லாம கேள்வி கேட்க முடியும் இல்லையா? இதோட முக்கியமான வேலை என்னன்னா சிஏஜி கொடுக்கிற தணிக்கை அறிக்கைகளை எடுத்து வச்சு ஆய்வு செய்யறது தான். முன்னாள் சிஏஜி அசோக் சந்தா சொன்ன மாதிரி அரசின் செலவுகளை கட்டுப்படுத்துறதுல இந்த குழு ஒரு பெரிய சக்தியாவே வளர்ந்திருக்கு. எங்கெல்லாம் வீண் செலவு, ஊழல், திறமையின்மை இருக்கோ அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஆனா இதுக்கும் சில வரம்புகள் இருக்கு. இது ஒரு போஸ்ட் மார்ட்டம் மாதிரி, அதாவது செலவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆய்வு செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதோட பரிந்துரைகள் வெறும் ஆலோசனை தான். அரசாங்கம் அதை ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. சரி, இப்போ மற்ற 2 நிதிக்குழுக்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். மதிப்பீட்டு குழு, இதுல 30 பேருமே மக்களவை உறுப்பினர்கள் தான். மாநிலங்களவைக்கு இதுல உறுப்பினர் கிடையாது. இதோட வேலை என்னன்னா பட்ஜெட்ல போட்டிருக்கிற செலவுகளை பார்த்துட்டு எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாம், சிக்கனமா இருக்கலாம்னு யோசனை கொடுக்கறது. அதனால தான் இதை தொடர்ச்சியான சிக்கனக்குழுன்னு சொல்றாங்க. இதோட தலைவர் ஆளுங்கட்சி சேர்ந்தவரா இருப்பாரு. இன்னொரு பக்கம் பொது நிறுவனங்கள் குழு. இதுல 22 உறுப்பினர்கள், 15 மக்களவை, 7 மாநிலங்களவை இருப்பாங்க. இதோட வேலை நம்ம அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது பிஎஸ்யூஸ் சரியா லாபகரமா இயங்குதா, அதோட கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கறது. இந்த 2 குழுக்களோட பரிந்துரைகளும் ஆலோசனை வகையை சேர்ந்ததுதான். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு மிக விரிவான ஒரு குழு அமைப்பு, துறை சார்ந்த நிலைக்குழுக்கள், அதாவது டிஆர்எஸ்சிஸ். அரசாங்கத்தோட ஒவ்வொரு துறையையும் வருஷம் முழுக்க ஆழமா கண்காணிக்கிற வேலை தான் இவங்களுடையது. இப்போதைக்கு மொத்தம் 24 துறை சார்ந்த நிலைக்குழுக்கள் இருக்கு. இது 1993ல 17 குழுக்களோட ஆரம்பிச்சு அப்புறம் 2004ல 24ஆ அதிகப்படுத்துறாங்க. ஒவ்வொரு குழுவிலையும் 31 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 21 பேர் மக்களவையிலிருந்தும் 10 பேர் மாநிலங்களவையிலிருந்தும் வருவாங்க. இந்த 24 குழுக்களும் சேர்ந்து நம்ம மத்திய அரசாங்கத்தோட எல்லா அமைச்சகங்களையும் துறைகளையும் பிரிச்சு எடுத்து கண்காணிக்குது. இந்த 24 குழுக்கள்ல 8 குழுக்கள் மாநிலங்களவை தலைவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அது எந்தெந்த குழுக்கள் எந்தெந்த அமைச்சகங்களை கவனிக்குதுன்னு வரிசையா பார்க்கலாம். முதல் குழு வர்த்தக குழு. இது வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தை கவனிக்கும். 2வது உள்துறை விவகாரங்களுக்கான குழு. இது உள்துறை அமைச்சகம் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்தை பார்க்கும். 3வது கல்வி, பெண்கள், குழந்தைகள், இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான குழு. இது கல்வி, இளைஞர் நலன், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகங்களை கவனிக்கும். 4வது தொழில் குழு. இது கனரக தொழில்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகத்தை ஆய்வு செய்யும்.
5வது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் வனங்களுக்கான குழு. இது அறிவியல், விண்வெளி, சுற்றுச்சூழல்னு பல அமைச்சகங்களை கண்காணிக்கும். 6வது போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்திற்கான குழு. இது விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, சுற்றுலா அமைச்சகங்களை மேற்பார்வையிடும். 7வது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திற்கான குழு. இது சுகாதார அமைச்சகம், ஆயுஷ் அமைச்சகத்தோட செயல்பாடுகளை பார்க்கும். கடைசியா 8வது பணியாளர், பொதுக்குறைகள் மற்றும் சட்டநீதிக்கான குழு. இது சட்டம், நீதி மற்றும் பணியாளர் நல அமைச்சகங்களை கவனிக்கும். மீதி இருக்கிற 14 குழுக்கள் மக்களவை சபாநாயகரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல முதல் 8 குழுக்களை இப்ப பார்க்கலாம். 9வது வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் குழு. இது விவசாயம், மீன்வளம், கூட்டுறவு அமைச்சகங்களை கண்காணிக்கும். 10வது தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப குழு. இது தகவல் தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகங்களை மேற்பார்வையிடும். 11வது பாதுகாப்பு குழு. இது நம்ம பாதுகாப்பு அமைச்சகத்தோட செயல்பாடுகளை ஆய்வு செய்யும். 12வது எரிசக்தி குழு. இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின்சார அமைச்சகங்களை கவனிக்கும். 13வது வெளியுறவு விவகாரங்களுக்கான குழு. இது வெளியுறவு அமைச்சகத்தை மேற்பார்வையிடும். 14வது நிதிக்குழு. இது நிதி அமைச்சகம், பெருநிறுவன விவகாரங்கள், நிதி ஆயோக் இதெல்லாம் ஆய்வு செய்யும். 15வது நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு பொது விநியோக குழு. 16வது தொழிலாளர் மற்றும் ஜவுளிக்கான குழு. இது தொழிலாளர், ஜவுளி, திறன் மேம்பாட்டு அமைச்சகங்களை ஆய்வு செய்யும். இப்ப மக்களவையின் கீழே இருக்கிற கடைசி 8 குழுக்களை பார்க்கலாம். 17வது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு குழு. 18வது ரயில்வே குழு. இது ரயில்வே அமைச்சகத்தை மட்டும் தனியாக கவனிக்கும். 19வது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான குழு. 20வது நீர்வள குழு. இது ஜல்சக்தி அமைச்சகத்தை ஆய்வு செய்யும். 21வது ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் குழு. 22வது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் குழு. 23வது நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் குழு. கடைசியா 24வது குழு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் குழு. இது சமூக நீதி, பழங்குடியினர் நலன், சிறுபான்மையினர் நலன் அமைச்சகங்களை கவனிக்கும். பாத்தீங்களா, அரசாங்கத்தோட ஒரு துறை கூட இவங்களோட கண்காணிப்புலேருந்து தப்ப முடியாது. சரி, இந்த டிஆர்சிஸோட முக்கிய வேலைகள் என்ன? 1 அமைச்சகத்தோட பட்ஜெட் கோரிக்கைகளை ஆய்வு செய்யறது. 2 அந்த துறை சம்பந்தமான மசோதாக்களை ஆழமா ஆராயறது. 3 அவங்களோட வருடாந்திர அறிக்கைகளை பரிசீலனை செய்யறது. இதனால என்ன நன்மைனா, கட்சி அரசியல் இல்லாம ஆழமான விவாதங்கள் நடக்கும். அரசாங்கத்தை வருஷம் முழுக்க கண்காணிக்க முடியும். அது மட்டுமல்லாம நிபுணர்கள், பொதுமக்களோட கருத்துக்களையும் இதுல சேர்த்துக்க முடியும். ஆனா இதுலயும் அதே வரம்பு தான். இவங்களோட பரிந்துரைகள் வெறும் ஆலோசனை தான், அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது. நிதி சம்பந்தமான குழுக்கள், துறை சார்ந்த குழுக்கள் மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான குழுக்களும் இருக்கு. விசாரணை பண்றதுக்கும், ஆய்வு செய்யறதுக்கும், நாடாளுமன்றத்தோட அன்றாட வேலைகளை பார்க்கறதுக்கும் இந்த குழுக்கள் ரொம்ப அவசியம். அதை பத்தி இப்ப சுருக்கமா பார்க்கலாம். சில குழுக்களோட வேலையே விசாரணை செய்யறது தான். உதாரணத்துக்கு, ஒரு உறுப்பினரோட சிறப்புரிமை மீறப்பட்டா அதை உரிமை மீறல் குழு விசாரிக்கும். உறுப்பினர்களோட நடத்தை சரியில்லைனா அதை நெறிமுறைகள் குழு விசாரிக்கும். அதே மாதிரி அரசாங்கம் சபையில கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களான்னு அரசாங்க உறுதிமொழிகள் குழு தொடர்ந்து கண்காணிக்கும். இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பிரத்யேகமான குழு இருக்கு. நாடாளுமன்றம் வெறும் சட்டம், அரசியல் மட்டும் பேசுற இடம் இல்ல, சமூக நலனிலும் அக்கறை செலுத்துது. அதனாலதான் பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மக்கள் நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் பத்தி கண்காணிக்க தனியா குழுக்கள் இருக்கு. இது இல்லாம சபை நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஒழுங்கா நேரப்படி நடக்கணும் இல்லையா? அதுக்காக அலுவல் ஆய்வுக்குழு மாதிரி குழுக்களும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்தத தேர்வுக்காக ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். பொது கணக்கு குழு 22 உறுப்பினர்கள், தலைவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிப்பீட்டு குழு 30 உறுப்பினர்கள், எல்லாரும் மக்களவை தான். இதுக்கு இன்னொரு பேரு தொடர்ச்சியான சிக்கன குழு. பொது நிறுவனங்கள் குழு 22 உறுப்பினர்கள், இது கிருஷ்ணமேனன் குழு பரிந்துரையால வந்தது. துறை சார்ந்த நிலைக்குழுக்கள் மொத்தம் 24 இருக்கு. ஒவ்வொன்றிலையும் 31 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த எண்களையும் முக்கிய குறிப்புகளையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம நாடாளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும்தான் எதிரொலிக்குமா? இல்ல உலக அளவுலயும் அதோட குரல் கேட்க ஒரு வழி இருக்கா? ஆமா, இருக்கு. அதுக்கு உதவி செய்யற ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்திய நாடாளுமன்ற குழு. இந்த அமைப்புனா என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உலகத்துல இருக்கிற நாடாளுமன்றங்கள் ஏன் ஒன்னோட ஒன்று பேசிக்கணும்னு பார்க்க போறோம். அப்புறம் இந்திய நாடாளுமன்ற குழு, அதாவது ஐபிஜினா என்னன்னு ஒரு அறிமுகம், அதோட அமைப்பு, பணிகள் என்னென்ன, நாடாளுமன்ற நட்புறவு குழுக்கள்னா என்ன, உலக அளவுல ஐபிஜியோட பங்கு என்ன, கடைசியா எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்துட்டு தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளோட முடிப்போம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நாடாளுமன்றம் எதுக்கு இன்னொரு நாட்டு நாடாளுமன்றத்தோட பேசணும்? இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி தான், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எந்த நாடும் ஒரு தனி தீவு மாதிரி இருக்கவே முடியாது.
பொருளாதாரம், சுற்றுச்சூழல், பாதுகாப்புன்னு எல்லாத்துலேயுமே நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து தான் இருக்கோம். அப்போ உலக அளவில் வர்ற பிரச்சனைகளை ஒன்னா சேர்ந்து சமாளிக்கணும்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா எல்லா நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைகோர்த்து வேலை செஞ்சு தான் ஆகணும். இது காலத்தோட கட்டாயம். சரி, இப்படி உலக அளவுல ஒத்துழைக்கிறதுக்கு இந்தியா கிட்ட ஒரு அமைப்பு இருக்கா? ஆமா, அதுக்கு பேர் தான் இந்திய நாடாளுமன்ற குழு, அதாவது ஐபிஜி. வாங்க, அது எப்படி உருவாச்சு, அதோட நோக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஐபிஜினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. இதோட மெயின் வேலையே நம்ம இந்திய நாடாளுமன்றத்தையும் உலகத்துல இருக்கிற மத்த நாட்டு நாடாளுமன்றங்களையும் இணைக்கிற ஒரு பாலமா செயல்படுறது தான். அது மட்டும் இல்லாம 2 பெரிய சர்வதேச நாடாளுமன்ற அமைப்புகள்ல இந்தியாவோட அதிகாரப்பூர்வ பிரதிநிதியா இருக்கிறதும் இந்த ஐபிஜி தான். ஒன்னு இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், அதாவது ஐபியு. இன்னொன்னு காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன், அதாவது சிபிஏ. இந்த அமைப்பு எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, நம்ம சுதந்திரம் வாங்கின புதுசிலேயே இதுக்கான விதை போட்டாச்சு. 1948 ஆகஸ்ட் 16 நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானத்தோட அடிப்படையில தான் அடுத்த வருஷமே, அதாவது 1949 இந்த ஐபிஜியை அதிகாரப்பூர்வமா உருவாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்பவே நம்ம தலைவர்கள் மத்த நாடுகளோட உறவை வலுப்படுத்தணும்னு எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோட இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஐபிஜியோட அமைப்பு எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன வேலைகள் செய்றாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த அமைப்போட கட்டமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா இதில் இருக்கிற முக்கிய பதவிகளுக்கு தனியா தேர்தல் எதுவும் நடக்காது. யார் மக்களவையோட சபாநாயகரா இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐபிஜியோட தலைவரா ஆயிடுவாங்க. இதே மாதிரிதான் துணைத்தலைவர் பதவிகளும். மக்களவை துணைத்தலைவரும் மாநிலங்களவை துணைத்தலைவரும் இதோட துணைத்தலைவர்களா இருப்பாங்க. அப்புறம் மக்களவையோட பொதுச் செயலாளர் தான் இந்த அமைப்போடவும் பொதுச் செயலாளர். இதுக்கு பேர் தான் பதவி வழி அல்லது எக்ஸ் ஒஃபிஷியோ பதவிகள். சரி, இதுல யார் உறுப்பினராகலாம்? இப்ப பதவியில இருக்கிற எல்லா எம்பிக்களும் இதுல உறுப்பினராகலாம். முன்னாள் எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்க இணை உறுப்பினர்களா, அதாவது அசோசியேட் மெம்பர்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பதவியில இருக்கிற எம்பிக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இவங்களால ஐபியு அல்லது சிபிஐ மாநாடுகள்ல இந்தியாவோட பிரதிநிதியா போக முடியாது. சில பயணச் சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த குழுவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தா, முதல்ல நம்ம எம்பிக்களுக்குள்ள ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்துறது. 2வது, நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி விவாதிக்க கருத்தரங்கங்கள் நடத்துறது. 3வது, அரசியல், பொருளாதார மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அறிஞர்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறது. கடைசியா, மத்த நாடுகளுக்கு நம்ம எம்பிக்களை அனுப்பி அங்க இருக்கிற தொடர்புகளை வளர்க்கிறது. சரி, இவங்களோட பணிகள் என்னென்ன? உலகத்துல இருக்கிற மத்த நாடாளுமன்றங்களுக்கு நம்ம எம்பிக்களை அனுப்புறது, அங்கிருந்து எம்பிக்களை இங்க வரவழைக்கிறது. அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த ஐபியு, சிபிஏ கூட்டங்கள்ல இந்தியா சார்பா கலந்துக்கிறது இவங்க தான். வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியா வரும்போது நம்ம நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு ஏற்பாடு செய்யறதும் இவங்க வேலை தான். இது மட்டும் இல்லாம நாடாளுமன்றம் சம்பந்தமான கருத்தரங்கங்கள் நடத்துறது, ஐபிஜி நியூஸ் லெட்டர்னு ஒரு காலாண்டு இதழை வெளியிடுறதுன்னு நிறைய வேலை செய்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1995 சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பார்லிமெண்டேரியன் அவார்டை இந்த அமைப்பு தான் கொடுத்துட்டு வருது. இங்க ஒரு சின்ன விதி இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டு பயண குழுவுல ஒரு எம்பி போகணும்னா அவங்க குறைஞ்சது 6 மாசமாவது ஐபிஜில உறுப்பினரா இருந்திருக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஐபிஜியோட ஒரு அருமையான முன்னெடுப்பு. அதுதான் நாடாளுமன்ற நட்புறவு குழுக்கள். இந்த நட்புறவு குழுக்கள்னா என்ன? அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டோடையும் ஒரு ஆழமான உறவை வளர்க்கறதுக்காக பிரத்யேகமா ஒரு குழுவை உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு இந்திய ஜப்பான் நட்புறவு குழு, இந்திய ஜெர்மனி நட்புறவு குழுன்னு இருக்கும். இதுல மக்களவை, மாநிலங்களவை 2 அவையில இருந்து எம்பிகள் உறுப்பினர்களா இருப்பாங்க. இந்த குழுக்களோட தலைவரை மக்களவை சபாநாயகர் தான் நியமிப்பார். இதனால ஒவ்வொரு நாட்டுக்கூடவும் நம்ம உறவு இன்னும் வலுப்படும். அப்போ இந்த குழுக்களோட வேலை தான் என்ன? ரொம்ப சிம்பிள். 2 நாடுகளுக்கு நடுவுல அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம்னு எல்லா வகையிலையும் தொடர்பை பலப்படுத்தணும். நாடாளுமன்ற அளவுல ஒத்துழைப்பை அதிகப்படுத்தணும். 2 நாட்டு நாடாளுமன்றத்திலையும் என்ன நடக்குதுன்னு தகவல்களை பரிமாறிக்கணும். மொத்தத்துல 2 நாடுகளுக்கு இடையேயான நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் இதோட நோக்கம். ஓகே, இப்போ ஐபிஜி உலகளவுல என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். எந்த பெரிய அமைப்புகள் எல்லாம் நம்ம ஐபிஜி முக்கிய பங்கு வகிக்குது? முன்னாடியே சொன்ன மாதிரி ஐபிஜி 2 பெரிய சர்வதேச அமைப்புகள்ல இந்தியாவோட பிரதிநிதியா இருக்கு. முதல் அமைப்பு ஐபியு, அதாவது இன்டர் பார்லிமெண்டரி யூனியன். இது ஒரு உலகளாவிய அமைப்பு. கிட்டத்தட்ட 179 நாடுகளோட நாடாளுமன்றங்கள் இதுல உறுப்பினரா இருக்கு. இதோட முக்கிய குறிக்கோள் உலக அமைதி, ஒத்துழைப்பு, அப்புறம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துறது. 2வது அமைப்பு சிபிஏ, அதாவது காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன். இதுல காமன்வெல்த் நாடுகள், அதாவது ஒரு காலத்துல பிரிட்டன் கீழ இருந்து 53 நாடுகள்ல இருக்கிற 150 நாடாளுமன்ற கிளைகள் உறுப்பினரா இருக்கு. இவங்களோட நோக்கம் இந்த நாடுகள்ல ஜனநாயக நிர்வாகம் பத்தின அறிவு வளர்க்கறது. சரி, இந்த ஐபியூல உறுப்பினரா இருக்கிறதால நம்ம எம்பிகளுக்கு என்ன லாபம்?
யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் எம்பி ஒருத்தர் பிரேசில் இருக்கிற எம்பி கூட எளிதா பேச முடியும். உலகத்துல என்ன புது சட்டங்கள் வருதுன்னு அப்டேட்டடா இருக்கலாம். அவங்க வெளிநாடு போகும்போது அங்க இருக்கிற எம்பிகளை சந்திக்கிறதுக்கு வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஐபியு மாநாடுகள்ல இந்தியா சார்பா கலந்துக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இதே மாதிரி சிபிஏல உறுப்பினரா இருக்கிறதுலயும் நிறைய நன்மைகள் இருக்கு. அவங்க நடத்துற மாநாடுகள்ல கலந்துக்கலாம். த பார்லமெண்டேரியன் அப்படிங்கிறவங்களோட பத்திரிக்கை இலவசமா கிடைக்கும். நாடாளுமன்றம் சம்பந்தமா எந்த தகவல் வேணாலும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு காமன்வெல்த் நாட்டுக்கு நம்ம எம்பி போனார்னா அங்க இருக்கிற நாடாளுமன்ற விவாதங்களை பார்க்கறதுக்கு ஸ்பெஷல் அனுமதியும் கிடைக்கும், நல்ல மரியாதையும் கொடுப்பாங்க. ஓகே, இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிட்டு தேர்வு கண்ணோட்டத்துல என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஐபிஜி அப்படிங்கிறது உலக நாடாளுமன்றங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பாலம். இது 1949ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. இதோட தலைவர் யாரு? நம்ம மக்களவை சபாநாயகர் தான். அப்புறம் ஐபியு சிபிஏல இந்தியாவோட பிரதிநிதியா செயல்படுது. கடைசியா நட்புறவு குழுக்கள் மூலமா மத்த நாடுகளோட உறவை பலப்படுத்துது. இப்போ தேர்வுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம். ஐபிஜி ஆரம்பிச்ச வருஷம் 1949. இதுக்கு அடிப்படையான தீர்மானம் நிறைவேற்றின தேதி ஆகஸ்ட் 16, 1948. இதோட பதவி வழித்தலைவர் எப்பவுமே மக்களவை சபாநாயகர் தான். இவங்க கொடுக்குற முக்கியமான விருது சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது. இது 1995லேருந்து கொடுக்குறாங்க. கடைசியா ஐபிஜி, ஐபியு, சிபிஏவோட முழு வடிவத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுருவாங்க. நம்ம இந்திய ஜனநாயகத்தோட தூண்கள்னு சொன்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீதித்துறை. அந்த நீதித்துறையோட உச்சபட்ச அதிகார மையமா நம்ம அரசியலமைப்போட பாதுகாவலனா இருக்கிற இந்திய உச்சநீதிமன்றத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள், அவங்க அத்தனை பேருடைய உரிமைகளையும் நம்பிக்கையையும் பாதுகாக்கிற கடைசி அரணா ஒரே ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படுது? இவ்ளோ பெரிய அதிகாரம், இவ்ளோ பெரிய பொறுப்பு, இது எப்படி சாத்தியமாகுது? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடி உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு, அதோட அதிகாரங்கள், அதோட முக்கியத்துவம் எல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா ஆராயலாம். இந்த விளக்கத்துல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உச்சநீதிமன்றம்னா என்ன, அது எப்படி உருவாச்சுன்னு ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க, நீக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவங்க கிட்ட என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரங்கள் சுதந்திரமா செயல்படுறது எப்படி உறுதி செய்யப்படுதுன்னு பார்ப்போம். கடைசியா மத்த நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்துட்டு தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளையும் ரிவைஸ் பண்ணலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். உச்சநீதிமன்றத்தோட அடிப்படை அமைப்பு என்ன, அது எப்படி இந்திய நீதித்துறையோட உச்சமா இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம புரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம இந்தியாவோட நீதி அமைப்ப ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த பிரமிடோட உச்சில உச்சநீதிமன்றம் இருக்கு. அதுக்கு கீழே உயர்நீதிமன்றங்கள், அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள்னு படிப்படியா ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. இதனால தான் மத்திய அரசு சட்டமா இருந்தாலும் சரி, மாநில அரசு சட்டமா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இந்த ஒரே அமைப்பு தான் நீதி வழங்கும். ஆனா அமெரிக்கால அப்படி இல்ல. அங்க சிஸ்டமே வேற. அங்க மத்திய அரசுக்கு தனியா நீதிமன்றங்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியா நீதிமன்றங்களும் இருக்கும். சுதந்திர இந்தியாவோட இறையாண்மையின் ஒரு முக்கிய சின்னமா ஜனவரி 28, 1950ல நம்ம உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இறுதி மேல்முறையீடு செய்யணும்னா லண்டன்ல இருந்த பிரிட்டிஷ் பிரிவியூ கவுன்சிலுக்கு தான் போகணும். ஆனா நம்ம உச்ச நீதிமன்றம் வந்த பிறகு அந்த அதிகாரம் முழுமையா இந்தியாவுக்கே வந்துடுச்சு. இது நம்ம நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான தருணம். இது சம்பந்தமான எல்லா விதிகளையும் நம்ம அரசியலமைப்புல பகுதி வீல சரத்து 124லிருந்து 147 வரைக்கும் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மாபெரும் அமைப்போட தூண்களா இருக்கிற நீதிபதிகளை பத்தி பார்க்கலாம். அவங்கள எப்படி நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், ஒருவேளை தேவைப்பட்டா அவங்கள எப்படி பதவியில் இருந்து நீக்க முடியும்னு எல்லாத்தையும் இப்ப விரிவாக பார்ப்போம். பாருங்க, 1950ல ஆரம்பிக்கும்போது நம்ம உச்சநீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 7 மற்ற நீதிபதிகள்னு மொத்தம் 8 பேர் தான் இருந்தாங்க. ஆனா நாடு வளர வளர வழக்குகள் அதிகமாக நீதிபதிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டிய தேவை உருவாச்சு. அதனால பாராளுமன்றம் சட்டங்கள் மூலமா படிப்படியா இந்த எண்ணிக்கையை உயர்த்தி 2019ல ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 33 மற்ற நீதிபதிகள்னு மொத்தம் 34ஆக நிர்ணயம் செஞ்சாங்க. இது நம்ம நீதித்துறையோட வேலைப்பளு எவ்வளவு அதிகரிச்சிருக்குங்கிறத காட்டுது. நீதிபதிகளை நியமிக்கிறதுல யாருக்கு இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கு? அரசாங்கத்துக்கா இல்ல நீதித்துறைக்கா? இந்த கேள்விதான் ஆலோசனைங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நடந்த 4 முக்கியமான வழக்குகளுக்கு காரணம். முதல்ல அரசாங்கத்தோட ஆலோசனையை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொன்ன நீதிமன்றம் அப்புறம் நீதித்துறையோட சுதந்திரம் தான் முக்கியம்னு சொல்லி ஆலோசனைனா ஒப்புதல்னு அர்த்தம் மாத்துச்சு. இதனால உருவானதுதான் கொலீஜியம் முறை. நடுவுல அரசு தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம், அதாவது NJSC கொண்டு வந்தாலும் நீதிமன்றம் அதை அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்லி மறுபடியும் கொலிஜியம் முறையே நிலநாட்டுச்சு. சரி,
ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா அவருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? முதல்ல அவர் ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ரெண்டாவது, குறைஞ்சது 5 வருஷம் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கணும், அல்லது 10 வருஷம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா இருந்திருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட பார்வையில ஒரு தலைசிறந்த சட்ட நிபுணரா இருக்கணும். அவங்களோட பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் 65 வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம். அவங்களா விரும்பினா குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கலாம், இல்லைன்னா பாராளுமன்றத்தோட பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறத விட அவரை பதவியிலிருந்து நீக்கிறது பல மடங்கு கடினமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? அதுதான் நீதித்துறை சுதந்திரத்துக்கு நம்ம அரசியலமைப்பு கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த நடைமுறை மக்களவையில 100 உறுப்பினர்களோட ஆதரவோடையோ அல்லது மாநிலங்களவையில 50 உறுப்பினர்களோட ஆதரவோடையே தொடங்கணும். அதுக்கப்புறம் சபாநாயகர் அதை ஏத்துக்கிட்டு ஒரு 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைச்சு அவங்க விசாரிச்சு குற்றம் நிரூபிக்கப்பட்டா 2 அவைகள்லயும் சிறப்பு பெரும்பான்மையோட தீர்மானம் நிறைவேறணும். இவ்வளவு கடினமான நடைமுறை இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதியும் இந்த முறையில பதவி நீக்கம் செய்யப்படல. சில அசாதாரணமான சூழ்நிலைகள்ல என்ன பண்றதுன்னு அரசியலமைப்புல சில வழிகள் இருக்கு. உதாரணமா, தலைமை நீதிபதி பதவி காலியா இருந்தாலோ அல்லது அவர் வேலை செய்ய முடியாத நிலைமையில இருந்தாலோ குடியரசுத் தலைவர் ஒரு தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிக்கலாம். அதே மாதிரி ஒரு வழக்கை விசாரிக்க தேவையான அளவுக்கு நீதிபதிகள் இல்லைன்னா தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட உயர் நீதிமன்ற நீதிபதியை தற்காலிக நீதிபதியா நியமிக்கலாம். தேவைப்பட்டா ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் கூட தற்காலிகமா வேலை செய்ய அழைக்க முடியும். இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம உச்சநீதிமன்றத்தை உலக அளவுல இவ்வளோ சக்தி வாய்ந்ததா மாத்துறது எது? அது வேற ஒண்ணும் இல்ல, அதோட அதிகாரங்கள் தான். வாங்க அந்த அதிகாரங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்களை நாம பொதுவா ஒரு 8 வகைகளா பிரிக்கலாம். அசல் அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, ஆவண நீதிமன்றம், நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம், அரசியலமைப்பு விளக்கம், அப்புறம் மற்ற அதிகாரங்கள்னு இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்ன சொல்லுதுன்னு இப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அசல் அதிகார வரம்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சில வழக்குகளை வேற எந்த நீதிமன்றத்துக்கும் போகாம நேரடியா உச்சநீதிமன்றத்திலே விசாரிக்க முடியும். உதாரணத்துக்கு, மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கும் பிரச்சனை, இல்லைனா 2 மாநிலங்களுக்கும் நடுவில் பிரச்சனைனா அதை உச்சநீதிமன்றம் மட்டும்தான் நேரடியா விசாரிக்கும். அடுத்து நீதி பேராணை அதிகார வரம்பு. இதுதான் நம்ம அடிப்படை உரிமைகளோட காவலன். நம்மளோட ஏதாவது ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா நாம நேரா உச்சநீதிமன்றத்தோட கதவை தட்டி நீதி பேராணைகள் மூலமா நியாயம் கேட்கலாம். உச்சநீதிமன்றத்தோட மிக முக்கியமான மிக விரிவான அதிகாரம் எதுனா அது மேல்முறையீட்டு அதிகாரம்தான். கீழ் நீதிமன்றங்களோட தீர்ப்புல திருப்தி இல்லைனா மக்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட சிவில், கிரிமினல் வழக்குகள்னு பலதரப்பட்ட மேல்முறையீடுகளையும் இது விசாரிக்கும். ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 136 கீழே வர்ற சிறப்பு அனுமதி மேல்முறையீடு. இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. இதன் மூலமா நாட்டில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்க முடியும். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம அரசியலமைப்போட 143வது சரத்துப்படி குடியரசுத் தலைவருக்கு பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட விஷயத்துல சந்தேகம் வந்தா அவர் நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட உங்க கருத்து என்னன்னு ஆலோசனை கேட்கலாம். நீதிமன்றம் கொடுக்கற கருத்து ஒரு தீர்ப்பு கிடையாது, அது வெறும் ஆலோசனை தான். அதனால அந்த ஆலோசனையை ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் குடியரசுத் தலைவருக்கு இல்ல. ஆனா நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அமைப்போட கருத்தை தெரிஞ்சுக்க இது உதவுது. உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகவும் செயல்படுது. அதாவது உச்சநீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்புகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும். அந்த தீர்ப்புகள் பின்னாடி வர வழக்குகளுக்கு ஒரு சட்ட முன்னுதாரணமா இருக்கும். இது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை அவமதிச்சா தண்டனை கொடுக்கிற அதிகாரமும் அதுக்கு இருக்கு. இதோட முக்கியமான இன்னொரு அதிகாரம் நீதித்துறை மறு ஆய்வு. அதாவது பாராளுமன்றமோ சட்டமன்றமோ கொண்டு வர ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தா இந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. இவ்வளவு அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு யாருடைய தலையீடும் இல்லாம எந்தவிதமான வெளி அழுத்தங்களும் இல்லாம சுதந்திரமா செயல்படணும் இல்லையா? அதுக்காக நம்ம அரசியலமைப்பு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நீதித்துறை சுதந்திரமா செயல்படுறதுக்காக நம்ம அரசியலமைப்பு ஒரு பாதுகாப்பு கோட்டையே கட்டியிருக்கு. நீதிபதிகளோட நியமன முறை, அவங்களோட பதவிக்கால பாதுகாப்பு, அவங்க சம்பளம் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுறதுனால அதுல பாராளுமன்றம் தலையிட முடியாது, அவங்களோட நடத்தை பத்தி விவாதிக்க கூடாது, ஓய்வுக்கு அப்புறம் அவங்க வக்கீலா வேலை செய்ய தடை, இப்படி பல வழிமுறைகள் மூலமா அவங்க எந்த பயமும் பாரபட்சமும் இல்லாம நீதி வழங்க வழி செய்யப்படுது. நம்ம உச்ச நீதிமன்றத்தோட பங்கையும் முக்கியத்துவத்தையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அதை அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தோட ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னா நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம். நம்ம உச்சநீதிமன்றம் சட்டத்தால் நிறுவப்பட்டு நடைமுறையை பின்பற்றுது.
அதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்ட முறை சரியா இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும். ஆனா அமெரிக்க உச்சநீதிமன்றம் சட்டத்தின் சரியான நடைமுறையை பின்பற்றுது. அதாவது அந்த சட்டம் நியாயமானதா, தார்மீகமா சரியானதான்னு கூட ஆராயும். இதனால அமெரிக்க உச்சநீதிமன்றத்தோட அதிகாரம் இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் பரந்ததா பார்க்கப்படுது. சரி, இதுவரைக்கும் நாம ரொம்ப விரிவா பார்த்தோம். இப்போ பரீட்சைக்கு தயாராகிறவங்களுக்காக முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம். தேர்வு கண்ணோட்டத்துல பார்த்தா சரத்து 124, 131, 136, 143 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கொலீஜியம் முறை சம்பந்தப்பட்ட அந்த 4 நீதிபதிகள் வழக்குகளையும் அது சம்பந்தப்பட்ட 99வது சட்ட திருத்தத்தையும் மறக்காம பார்த்துக்கோங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறை, நீதித்துறை மறு ஆய்வு, நீதித்துறையின் சுதந்திரம் மாதிரியான அடிப்படை கருத்துக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 28, 1950. தற்போதைய நீதிபதிகளோட எண்ணிக்கை 34. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். நீதித்துறை மறுஆய்வு, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ. நம்ம அரசியலமைப்போட ஒரு பாதுகாவலனா நீதித்துறை எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப அவசியம். வாங்க விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அரசாங்கம் நிறைய சட்டங்களை இயற்றுது. ஆனா அந்த சட்டங்கள் எல்லாமே அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இருக்கா அப்படின்னு யாரு உறுதி செய்வாங்க? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு தலைப்போட மையக்கருத்தே. இந்த தலைப்பை நாம ஒரு 6 பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அது ஏன் அவ்வளோ முக்கியம், அதுக்கான அதிகாரத்தை நம்ம அரசியலமைப்பு எங்க இருந்து எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய சவாலான 9வது அட்டவணையை அலசி ஆராய்ந்து கடைசியா தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளோடு முடிப்போம். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன, இந்த கான்செப்ட் எங்கிருந்து உருவாச்சுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குவோம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது நீதித்துறையோட ஒரு சூப்பர் பவர். அதாவது நாடாளுமன்றமோ இல்ல மாநில சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா, இல்லனா அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டா அது நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கான்னு சரிபார்க்கிற அதிகாரம் தான் இது. ஒருவேளை அந்த சட்டம் அரசியலமைப்பை மீறினா, அதாவது அல்ட்ரா வைரஸ் அதிகார வரம்ப மீறி செயல்பட்டா நீதித்துறை தைரியமா இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியும். இது எப்படின்னா, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் ஊர்ல இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸை மாத்த முடியாது இல்லையா? அது அவரோட அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த கான்செப்ட் முதல்ல 1803ல அமெரிக்காவுல மார்புரி வி மேடிசன்கிற ஒரு பிரபலமான வழக்குல தான் உருவாச்சு. ஆனா நம்ம இந்தியாவுல இந்த அதிகாரம் வேற எங்கிருந்து வரல, நம்ம அரசியலமைப்பே நேரடியாக நீதித்துறைக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம உச்சநீதிமன்றம் இத அரசியலமைப்போட அடிப்படை அம்சம், அதாவது பேசிக் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நினைச்சா கூட நாடாளுமன்றத்தால ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த அதிகாரத்தை நீக்கவே முடியாது. இது அந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமான அம்சம். நீதிபதி குவாட்ரி இந்த அதிகாரத்தோட எல்லைய அழகா 3 வகையா பிரிக்கிறாரு. 1, அரசாங்கம் கொண்டு வர்ற அரசியலமைப்பு திருத்தங்களையே மறு ஆய்வு செய்யறது. 2, மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர்ற சாதாரண சட்டங்களை மறு ஆய்வு செய்யறது. 3, அரசாங்கத்தோட நிர்வாக ரீதியான முடிவுகளையும் உத்தரவுகளையும் மறுஆய்வு செய்யறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கோலக்நாத் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்குன்னு பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள்ல இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நம்ம ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல 2015ல NJSC சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிச்சது கூட இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம ஜனநாயக நாட்டுக்கு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரம் ஏன் இவ்வளவு முக்கியம், ஏன் இது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நம்ம நாட்டுல நாடாளுமன்றம் பெரியதில்ல, அரசியல் அமைப்பு தான் உயர்ந்ததுங்கிற கொள்கையை நிலைநாட்ட இது தேவை. மெஜாரிட்டி இருக்கிறதால ஒரு அரசாங்கம் நினைச்சதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு இது உறுதிப்படுத்துது. 2வது காரணம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில அதிகார பகிர்வை சரியா வச்சுக்க, அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க இது அவசியம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், நம்மள மாதிரி சாதாரண குடிமக்களோட அடிப்படை உரிமைகளுக்கு எந்த பாதிப்பும் வராம பாதுகாக்க இது ஒரு கேடயம் மாதிரி செயல்படுது. பாருங்க, 1950லேயே AK கோபாலன் வழக்குல தலைமை நீதிபதி கானியா எவ்ளோ அழகா சொல்லிருக்கார். இந்தியாவில் அரசியலமைப்பே உயர்ந்தது. ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீதித்துறையே அப்படின்றாரு. இது நீதித்துறையோட பங்க எவ்ளோ ஆணித்தரமா சொல்லுது பாருங்க. இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தை நீங்க முழுசா படிச்சாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே இருக்காது. ஆனா இந்த மாபெரும் சக்தி பல சரத்துகள்ல மறைமுகமா ஒளிஞ்சிருக்கு. அது என்னென்ன சரத்துகள்னு இப்ப பாப்போம். முதல்ல உச்சநீதிமன்றக்கு அதிகாரம் கொடுக்கற சரத்துகளை பார்க்கலாம். சரத்து 13 ரொம்ப நேரடியா சொல்லுது, அடிப்படை உரிமைகளை மீற எந்த சட்டமும் செல்லாதுன்னு. சரத்து 32
நம்ம அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா நம்ம நேரடியா உச்சநீதிமன்றத்தோட கதவை தட்டலான்னு சொல்லுது. சரத்து 131 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனைன்னா அதை விசாரிக்கிற அதிகாரத்தை கொடுக்குது. சரத்து 132 இருந்து 136 வரைக்கும் மேல்முறையீட்டு அதிகாரங்களை பேசுது. கடைசியா சரத்து 143 குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட சட்ட ஆலோசனை கேட்க வழி செய்யுது. இது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அடிப்படைதான். இந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமில்ல, உயர்நீதிமன்றங்களுக்கும் இருக்கு. சரத்து 226 உயர்நீதிமன்றங்களுக்கு நீதி பேராணைகள், அதாவது விரிட்ஸ் பிறப்பிக்க அதிகாரம் கொடுக்குது. சரத்து 227 தங்களுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்களை மேற்பார்வை செய்ய அதிகாரம் கொடுக்குது. இது மட்டும் இல்லாம சரத்து 245 246 மாதிரி சரத்துகள் சட்டங்களோட எல்லைய வரையறுக்குது. சரத்து 251 254 மாதிரி சரத்துகள் மத்திய சட்டம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுது. இது எல்லாமே நீதித்துறை மறுஆய்வு செய்யறதுக்கு ஒரு அடித்தளமா அமையுது. சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்ட பார்க்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற இந்த அதிகாரம் இந்தியாவில் எப்படி இருக்கு, அமெரிக்காவில் எப்படி இருக்கு? இதோட எல்லை எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல இருக்காது. வாங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவோம். இதுல முக்கியமான வேறுபாடு இந்த 2 வார்த்தைகள் தான். இந்தியாவுல நம்ம சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைய பின்பற்றுகிறோம். ஆனா அமெரிக்கால சட்டத்தின் உரிய செயல்முறைய பின்பற்றுகிறார்கள். ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா புரியும். இப்போ அரசாங்கம் ஒரு சட்டத்தின்படி உங்க நிலத்தை கையகப்படுத்துதுன்னு வச்சுக்கலாம். இந்தியாவுல நீதிமன்றம் என்ன பார்க்கும்னா, அந்த சட்டம் டியூ நடைமுறைகளை பின்பற்றி இயற்றப்பட்டதான் மட்டும்தான் பார்க்கும். ஆனா அமெரிக்கால நீதிமன்றம் நடைமுறைய மட்டும் பார்க்காது, அந்த சட்டமே நியாயமானதா, அந்த நிலத்தை எடுக்கிறது சரியா, அதுல ஏதாவது தர்க்கம் இருக்கான்னு கூட கேள்வி கேட்கும். இதனாலதான் அமெரிக்கால ஜுடிஷியல் ரிவ்யூவோட எல்லை ரொம்பவே பறந்தது. இதனால நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க ஒரு நடுநிலையான வழியை தேர்ந்தெடுத்தாங்க. அமெரிக்கா மாதிரி முழுசா நீதித்துறை தான் உயர்ந்ததுன்னு சொல்லல, பிரிட்டன் மாதிரி முழுசா நாடாளுமன்றம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லல. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையான ஒரு தனித்துவமான பாதைய நாம உருவாக்கியிருக்கோம். இப்ப நாம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு போராட்ட களத்துக்குள்ள வரோம். ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரத்துக்கே ஒரு பெரிய சவாலா ஒரு கவசம் மாதிரி உருவாக்கப்பட்ட 9வது அட்டவணைய பத்தி தான் பார்க்க போறோம். கதை 1951ல தொடங்குது. முதல் அரசியலமைப்பு திருத்தம் மூலமா சரத்து 31B-யும் அதோட சேர்ந்து 9வது அட்டவணையும் கொண்டு வராங்க. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு சட்டத்தை தூக்கி இந்த 9வது அட்டவணைங்கிற பெட்டிக்குள்ள போட்டுட்டா அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறுதுன்னு சொல்லி யாரும் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இது நீதித்துறையோட மறுஆய்வு அதிகாரத்தை முடக்கிற ஒரு நேரடியான முயற்சி. ஆனா உச்சநீதிமன்றம் சும்மா இருக்கல. 1973ல கேசவானந்த பாரதி வழக்குல ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்குச்சு. அதுல அடிப்படை கட்டமைப்புன்னு ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கி 9வது அட்டவணையில இருக்கிற சட்டம் கூட இந்த அடிப்படை கட்டமைப்பு மீறினா அதையும் நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியும்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 1980ல வாமன் ராவ் வழக்குல ஒரு தேதியை குறிப்பிடுச்சு. ஏப்ரல் 24, 1973. அதாவது கேசவானந்த பாரதி தீர்ப்பு வந்த தேதிக்கு அப்புறம் சேர்க்கப்பட்ட சட்டங்களுக்கு தான் இந்த விதி பொருந்தும்னு சொல்லிச்சு. கடைசியா 2007ல ஐஆர் கோயல் கோ வழக்குல 9வது அட்டவணைக்கு முழுமையான பாதுகாப்புன்னு ஒன்னு கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லிச்சு. ஆக ஐஆர் கோயல்ஹோர் வழக்கின் தீர்ப்பு தான் இப்போதைய நிலை. அது என்ன சொல்லுதுன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு அடிப்படை அம்சம். ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறம் 9வது அட்டவணையில சேர்க்கப்பட்ட எந்த சட்டமா இருந்தாலும் அது சரத்து 14, 15, 19, 21 மாதிரி அடிப்படை உரிமைகளையோ இல்ல அடிப்படை கட்டமைப்பையோ மீறினா அதை தாராளமா நீதிமன்றத்துல கேள்வி கேட்கலாம். இந்த அட்டவணைய பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, அந்த முக்கியமான தேதி, அதாவது ஏப்ரல் 24, 1973க்கு முன்னாடி முதல் திருத்தத்துல 13 சட்டங்கள், 4வதுல 7, 7வதுல 44, 29வதுல 2ன்னு மொத்தம் 66 சட்டங்கள் முழுமையான பாதுகாப்புல இருந்துச்சு. ஆனா அந்த தேதிக்கு அப்புறம் பாருங்க, 34வது திருத்தத்துல 20 சட்டங்கள், 39வதுல 38 சட்டங்கள்னு இப்படியே சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தம் 282 சட்டங்கள் அந்த பட்டியல்ல இருக்கு. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 66 சட்டங்களை தவிர மீதி இருக்கிற எல்லா சட்டங்களும் இப்போ நீதிமன்றத்தோட மறு ஆய்வுக்கு உட்பட்டதுதான். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்திட்டு தேர்வுக்கு என்னென்ன முக்கியம்னு பாப்போம். 4 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இதோட பொருள். சட்டங்கள் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதான பார்க்கிற அதிகாரம். 2, இதோட ஆதாரம். இதுக்குன்னு தனியா ஒரு வரி இல்ல, பல சரத்துகள்ல மறைமுகமா இருக்கு. 3, இதோட எல்லை அமெரிக்காவை விட குறுகியது, ஏன்னா நாம சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைய பின்பற்றுகிறோம். 4, இது ஒரு அடிப்படை அம்சம், இதை யாராலையும் நீக்க முடியாது. அவ்வளோதான். குறிப்பா தேர்வுக்கு தயாராகிறவங்க இது கவனமா பாத்துக்கோங்க. முக்கியமான சரத்துகள்னா 13, 32, 226.
முக்கியமான திருத்தங்கள்னா 9வது அட்டவணையை கொண்டு வந்த 1வது திருத்தம், அப்புறம் 44 மற்றும் 99வது திருத்தங்கள். முக்கியமான வழக்குகள்னா மார்பரி, கேசவானந்த பாரதி, ஐஆர் கோயல்ஹோ. முக்கியமான கருத்துனா அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டுக்கும் 9வது அட்டவணைக்கும் நடந்த அந்த போராட்டம்தான். நீதித்துறை செயல்பாடு, அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இது இந்திய அரசியலமைப்புல ரொம்பவும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அரசாங்கத்தோட மற்ற அங்கங்களான சட்டமன்றமும் நிர்வாகமும் சரியா செயல்படாதப்போ நீதித்துறை தலையிடும்போது என்ன நடக்குது? அது நாட்டுக்கு நல்லதா இல்ல ஆபத்தானதா? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த முழு விளக்கத்துல நாம தேடலாம். இந்த அத்தியாயத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல நீதித்துறை செயல்பாடுனா என்ன, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு அதோட அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா அது ஏன் தேவைப்படுது, அதுக்கு என்னென்ன நியாயங்கள் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை தூண்டிவிடுற காரணிகள் என்ன, இதனால என்னென்ன அச்சங்கள் வருதுன்னு அலசுவோம். அதுக்கு நேர் எதிரான கருத்தான நீதித்துறை நிதானம் பற்றியும் பேசி கடைசியா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இறுதியா இந்த விஷயத்துல நம்ம உச்சநீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்னங்கிறதோட இந்த விளக்கத்தை முடிப்போம். சரி, எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நாம ஆழமா விவாதிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன, அதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால முதல்ல நீதித்துறை செயல்பாடுன்னா என்ன, அது எப்படி உருவாச்சுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீதித்துறை செயல்பாடுங்கிறது குடிமக்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் சமூகத்துல நீதியை நிலைநாட்டவும் நீதித்துறை ரொம்ப முனைப்போட, அதாவது முற்போக்கா செயல்படுறது தான். சில நேரங்கள்ல சட்டமன்றமும் நிர்வாகமும் அவங்க வேலையை சரியா செய்யாதப்போ அவங்கள தட்டி எழுப்பி வேலை செய்ய வைக்கிற ஒரு கருவியா இது செயல்படுது. அதனாலதான் இதை நீதித்துறை இயக்கவியல்னு கூட சொல்றாங்க. இந்த கருத்து முதல்ல அமெரிக்காவில தான் உருவாச்சு. 1947ஆம் வருஷம் ஆர்தர் ஷெல்சிங்கர் ஜூனியர்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறாரு. இந்தியாவுக்கு இது கொஞ்சம் தாமதமா தான் வந்தது. 1970களோட நடுப்பகுதியில நம்ம நீதிபதிகள் VR கிருஷ்ணா ஐயர், PN பகவதி போன்ற முன்னோடிகள் மூலமா தான் இந்த கூட்பாடு இந்திய நீதித்துறைக்குள்ள அறிமுகமாகி ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தது. இந்த நீதித்துறை செயல்பாட்டுக்கு பலவிதமான வரையறைகள் இருக்கு. சில பேர் சமூக முன்னேற்றத்துக்காக பழைய தீர்ப்புகளையும் நடைமுறைகளையும் விட்டுட்டு புதுசா தீர்ப்பு சொல்றதான்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சட்டத்தை இயற்றுனவங்களோட நோக்கத்துக்கு எதிரா இருந்தா கூட மக்களோட உரிமைகளை விரிவாக்குறதான்னு இதுன்னு சொல்றாங்க. சில விமர்சகர்கள் நீதிபதிகள் தங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை தீர்ப்புகள்ல புகுத்திடுறாங்கன்னு இதை பாக்குறாங்க. ஆனா இதோட உண்மையான நோக்கம் கஷ்டப்படுற மக்களுக்கு நீதி கிடைக்க புது கொள்கைகளை உருவாக்குறதான்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் இந்த நீதித்துறை செயல்பாடு முக்கியமா 2 வழிகள்ல தான் வெளிப்படுது. ஒன்று, பொதுநல வழக்குகள், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமா அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. 2வது, நம்ம அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை உரிமைகள், குறிப்பா சரத்து 14, 19, 21 காலத்துக்கேத்த மாதிரி விரிவாக்கம் செஞ்சு அதுக்கு புது அர்த்தங்களை கொடுக்கறது. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீதித்துறை மறு ஆய்வுக்கும் நீதித்துறை செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீதித்துறை மறு ஆய்வுங்கிறது ஒரு சட்டம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையான்னு சரி பார்க்கறது. அது ஒரு வழக்கமான வேலை. ஆனா நீதித்துறை செயல்பாடுங்கிறது அதுக்கும் ஒரு படி மேல போய் சமூகத்தோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தையே வளைச்சு சில சமயம் சட்டம் இயற்ற கொள்கைகள்ல கூட பங்கெடுக்கிறது. சொல்லப்போனா மறு ஆய்வு சட்டத்தை பரிசோதிக்குது, ஆனா செயல்பாடு சட்டத்தை வடிவமைக்கவே உதவுது. இங்கே ஒரு கேள்வி எழலாம். நீதித்துறையோட வேலை சட்டத்தை விளக்குறது தானே, அப்புறம் ஏன் அது ஒரு செயல்பாட்டாளர் மாதிரி மாறணும்? அது ஏன் தன்னோட பாரம்பரிய எல்லைகளை தாண்டி சில நேரங்களில் செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுது? வாங்க அதுக்கான காரணங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். டாக்டர் PL வதேரா இதுக்கு சில முக்கிய காரணங்களை சொல்றாரு. முதல்ல, சட்டமன்றமோ நிர்வாகமோ அவங்க கடமையிலிருந்து தவறும்போது ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. 2வது, மக்களோட உரிமைகளை காப்பாற்றணும்னு மக்கள்கிட்ட இருந்து பெரிய அழுத்தம் வரும்போது. 3வது, சமூக சீர்திருத்தங்கள்ல பங்கெடுக்கணும்னு நீதிபதிகளுக்கே ஆர்வம் வரும்போது. 4வது, சில முக்கியமான விஷயங்கள்ல சட்டமே இல்லாம இருக்கும்போது. கடைசியா, நம்ம அரசியலமைப்பு சட்டமே சில இடங்கள்ல நீதித்துறை இப்படி செயல்படுறதுக்கு வழிவகை செய்யுது. சுபாஷ் காஷ்யப் இன்னும் சில சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டுறாரு. சட்டமன்றம் முடங்கி போகும்போது, நிலையான ஆட்சி இல்லாம ஒரு தொங்கு அரசாங்கம் இருக்கும்போது, அரசாங்கமே சில கடினமான முடிவுகளை எடுக்க தயங்கி அந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கு அனுப்பும்போது, இல்லனா மக்களோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தவறும்போது நீதித்துறை தலையிட வேண்டியது அவசியமாகிடுது. சில சமயங்கள்ல நீதிபதிகளே புகழுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் இது மாதிரி செய்யறதும் ஒரு காரணமா இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. இதுவரைக்கும் நீதித்துறை செயல்பாடு ஏன் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த செயல்பாட்டை யாரு தூண்டி விடுறாங்க, அதாவது இதுக்கான வினையூக்கிகள் யாரு, அப்புறம் இதனால என்னென்ன நியாயமான பயங்கள் உருவாகுதுங்கிறத அடுத்ததா நம்ம ஆராயலாம். சட்ட அறிஞர் உபேந்திர பக்சி இந்த செயல்பாட்டை தூண்டி விடுறவங்கள ஒரு பெரிய பட்டியலாவே கொடுக்குறாரு.
அதுல யார் யார் இருக்காங்கன்னா, பொதுமக்களோட உரிமைகளுக்காக போராடுறவங்க, நுகர்வோர் உரிமை குழுக்கள், கொத்தடிமை தொழிலாளர் முறைக்கு எதிராக போராடுற அமைப்புகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அப்புறம் குழந்தை உரிமை குழுக்கள்னு பலரும் அடங்குவாங்க. இவங்க தான் சமூகத்துல நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தோட கதவு தட்டுறாங்க. அந்த பட்டியல் இதோட முடியல. வறுமை ஒழிப்புக்காக போராடுறவங்க, பழங்குடி மக்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறவங்க, பெண்கள் உரிமை அமைப்புகள்னு இது தொடருது. இவங்க மட்டும் இல்லாம வழக்கறிஞர் சங்கங்கள், ஊடக சுதந்திரத்துக்காக போராடுறவங்க, ஏன் தனிப்பட்ட நபர்கள் கூட பொதுநல வழக்குகள் மூலமா இந்த செயல்பாட்டுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்காங்க. இத பார்க்கும்போது சமூகத்தோட எல்லா மட்டத்துல இருந்தும் இந்த தூண்டுதல் வருதுன்னு நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த செயல்பாட்டால பல பயங்களும் கவலைகளும் ஏற்படுது. உபேந்திர பக்சி சொல்ற இந்த அச்சங்கள் ரொம்ப முக்கியமானவை. நீதித்துறை மத்த அமைப்புகளோட அதிகாரத்தை பறிச்சுக்குதா? பொருளாதாரம், அறிவியல் மாதிரியான விஷயங்கள்ல தீர்ப்பு சொல்ல நீதிபதிகளுக்கு போதுமான நிபுணத்துவம் இருக்குமா? ஏற்கனவே கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறப்போ இது இன்னும் சுமை அதிகமாக்காதா? ஒருவேளை நீதிமன்ற உத்தரவுகளை யாரும் மதிக்கலன்னா நீதிமன்றத்தோட அதிகாரம் குறைஞ்சு போயிடாதா? இது ஜனநாயகத்தை வளர்க்குதா இல்ல பலவீனப்படுத்துதா? இப்படி பல ஆழமான கேள்விகள் எழும்புது. சரி, இப்போ நீதித்துறை செயல்பாட்டுக்கு நேர் எதிரான ஒரு தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் நீதித்துறை நிதானம், அதாவது ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட். இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நீதிபதிகளோட பங்கு ரொம்பவும் வரையறுக்கப்பட்டதா, ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு சொல்லுது. இந்த தத்துவத்தோட மைய கருத்து என்னன்னா, ஒரு நீதிபதியோட வேலை புதுசா சட்டத்தை உருவாக்குறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னு விளக்குறது மட்டும்தான். கொள்கை முடிவுகளை எடுக்கிற முழு அதிகாரமும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கிட்ட தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமா அரசியலமைப்பை எழுதினவங்களோட உண்மையான நோக்கம் என்னவோ அதை ஒட்டிதான் தீர்ப்புகள் இருக்கணும்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இந்த தத்துவம் சில அடிப்படையான அனுமானங்கள் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீதிபதிகளை நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதில்ல. அதனால நீதிமன்றம் ஒரு ஜனநாயக அமைப்பு இல்ல. அரசாங்கத்தோட 3 அங்கங்களும் தங்களோட அதிகார எல்லைக்குள்ள தான் செயல்படணும். கூட்டாட்சி தத்துவப்படி மாநில அரசுகளோட அதிகாரத்தை மதிக்கணும். கடைசியா சட்டம் பகுத்தறிவோடது, ஆனா அரசியல் அதிகாரத்தோடது. அதனால நீதிமன்றங்கள் அரசியல்ல இருந்து தள்ளியே இருக்கணும்னு இது வாதிடுது. இப்போ இந்த 2 தத்துவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா வித்தியாசம் நமக்கு பளிச்சுன்னு புரியும். ஒரு பக்கம் செயல்பாடு சமூக நீதிக்காக ஒரு முற்போக்கான பங்கை ஏத்துக்குது. இன்னொரு பக்கம் நிதானம் இருக்கிற சட்டத்தை வளர்க்கறதோட தன்னோட வேலையை முடிச்சுக்குது. செயல்பாடு சட்டத்தை சமூக மாற்றத்துக்காக வளைக்குது. ஆனா நிதானம் சட்டமன்றத்தோட முடிவுகளுக்கு மரியாதை கொடுக்குது. இதுதான் இந்த 2 தத்துவங்களுக்கும் இடையில இருக்கிற அடிப்படை முரண்பாடு. சரி, இந்த 2 தத்துவங்கள்ல நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த பக்கம் நிக்குது? அவங்களோட பார்வை என்ன? இந்த முக்கியமான விவாதத்துக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். 2007 ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு ரொம்ப ஆணித்தரமான கருத்தை பதிவு செஞ்சது. நீதிபதிகள் தங்களது எல்லைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அவர்கள் தங்களை பேரரசர்களைப் போல நினைத்துக்கொண்டு செயல்படக்கூடாது. இந்த வார்த்தைகள் நீதித்துறை தன்னோட அதிகாரத்தை மீறக்கூடாதுங்கிறதுல உச்சநீதிமன்றம் இவ்வளவு கண்டிப்பா இருக்குங்கிறத காட்டுது. அதே தீர்ப்புல உச்சநீதிமன்றம் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கு. நீதிபதிகள் நிர்வாகம் அல்லது சட்டமன்றத்தோட வேலையை செய்ய முயற்சி பண்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. நீதித்துறை செயல்பாடுங்கிறது ஒரு கட்டத்துல நீதித்துறை சாகசமா மாறிடக்கூடாது. நிர்வாக அதிகாரிகள் அவங்க துறையில நிபுணர்களா இருப்பாங்க, அதை நீதிமன்றங்கள் மதிக்கணும். அதிகார பிரிவினை பத்தி பல வருஷங்களுக்கு முன்னாடியே மாண்டெஸ்கியூ சொன்னது இன்னைக்கும் பொருந்தும்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தோட மத்த அங்கங்கள் சரியா வேலை செய்யலனா அதுக்கு தீர்வு அடுத்த தேர்தல்ல மக்கள் கையில தான் இருக்கே தவிர நீதித்துறை கையில இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கும்போது நீதித்துறையே பல விமர்சனங்களை சந்திக்குது. மேலும் அரசாங்கத்தோட நிர்வாக பணிகளை செய்ய தேவையான நிபுணத்துவமோ ஆள்பலமோ பணபலமோ நீதித்துறையிடம் இல்ல. அதனால நீதித்துறை நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நீதித்துறையோட சுதந்திரத்துக்கே நல்லதுன்னு நீதிமன்றம் அறிவுறுத்துச்சு. சரி, இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். இது தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியம். இதோட தோற்றம் அமெரிக்காவில் 1947லையும் இந்தியாவில் 1970களோட நடுப்பகுதியிலும் வந்தது. இதோட பொருள் நீதிக்காக நீதித்துறை முற்போக்கா செயல்படுவது. பொதுநல வழக்கு நீதித்துறை மறுஆய்வுக்கும் செயல்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதெல்லாம் முக்கிய கருத்துக்கள். செயல்பாட்டுக்கும் நிதானத்துக்கும் இடையிலான விவாதம் தான் இதோட மையப்புள்ளி. சரத்துகள் 14, 19, 21க்கு கொடுக்கப்பட்ட விரிவாக்கம் ரொம்ப முக்கியம். கடைசியா 2007 உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிதானமா இருக்கணும்னு அறிவுறுத்தினதை மறக்காதீங்க. பொதுநல வழக்கு இது வெறும் சட்ட வார்த்தை மட்டும் இல்ல, இந்திய ஜனநாயகத்துல சாதாரண மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இந்த விளக்கத்தை முழுமையா பார்க்கலாம். ஒரு சின்ன கேள்வியோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு சாதாரண தபால்ல ஒரு கடிதம் அனுப்புறீங்க. அந்த ஒரு கடிதம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதியை வாங்கி தர முடியுமா?
என்னடா இது சினிமா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது நிஜம். அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேரு தான் பொதுநல வழக்கு. சரி, இந்த பொதுநல வழக்கு அதாவது பிஐஎல்ல ஏன் நீதிக்கான திறவுகோல்னு சொல்றோம்? ஏன்னா ஒரு காலத்துல கோர்ட் வாசலையே மிதிக்க முடியாத அளவுக்கு இருந்த எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்காக நீதியோட கதவுகளை அகலமா திறந்து வச்சது இதுதான். இது எப்படி ஒரு அமைதியான புரட்சியை செஞ்சதுன்னு பாப்போம். சட்ட உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம் இதுதாங்க. இதுக்கு முன்னாடி சட்டத்துல லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னு ஒரு விதி இருந்தது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாருக்கு அடிபட்டுச்சோ அவங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். அதே மாதிரி யாருடைய உரிமை பாதிக்கப்பட்டதோ அவங்க மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆனா பிஐஎல் வந்த பிறகு இந்த மொத்த கதையுமே மாறிடுச்சு. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்காக பொது நலன்ல அக்கறை இருக்கிற நீங்களோ நானோ யார் வேணும்னாலும் நீதிமன்றத்தை அணுகலாம். பாத்தீங்களா இது எவ்ளோ பெரிய மாற்றம்னு? அப்போ இந்த பொதுநல வழக்குனா சட்டப்படி என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றம் இதை எப்படி வரையறுக்குதுன்னா, இது ஒரு சட்ட நடவடிக்கை. எதுக்காக? ஒரு தனிநபருக்காக இல்ல, ஒட்டுமொத்த பொதுமக்களோட நலனை அமல்படுத்துறதுக்காக. ஒரு சமூகத்தோட சட்ட உரிமைகள் பாதிக்கப்படும்போது அவங்க சார்பா நீதிமன்றத்துல தொடங்குறது தான் இந்த வழக்கு. அதாவது தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது பொது பிரச்சனை. இதோட கதை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இது முதல்ல அமெரிக்காவுல 1960கள்ல தான் தோன்றுச்சு. அங்க இருந்து நம்ம இந்தியாவுக்கு 1980களோட தொடக்கத்துல வந்து சேர்ந்தது. இந்த அற்புதமான கருவிய இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய முன்னோடிகள் 2 பேர், நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணா ஐயர் மற்றும் நீதிபதி பி.என். பகவதி. இவங்கள நம்ம நிச்சயம் நினைவுல வச்சுக்கணும். இதுக்கு சோஷியல் ஆக்ஷன் லிட்டிகேஷன், சோஷியல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சில வேற பெயர்களும் இருக்கு. சரி, இந்த பிஐஎல்ல எதுக்காக கொண்டு வந்தாங்க? இதோட உண்மையான நோக்கம் என்ன? ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். முதல் நோக்கம் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துறது. 2வது, சமுதாயத்துல இருக்கிற நலிந்த பிரிவினருக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நீதி சுலபமா கிடைக்கணும். 3வது, நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகள் எல்லாம் வெறும் புத்தகத்துல இல்லாம நிஜ வாழ்க்கையில மக்களுக்கு பயன்படணும். இதுதான் அதோட உயிர் நாடியான நோக்கம். இப்போ பொதுநல வழக்குனா என்ன, அதோட நோக்கம் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து இது நடைமுறையில எப்படி வேலை செய்யுது, மத்த வழக்குகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இது சட்ட உதவி இயக்கம்னு சொல்றோம் இல்லையா, அதோட ஒரு முக்கிய அங்கம். அதாவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவுற ஒரு வழி. 2வது, இது வழக்கமான கோர்ட் கேஸ் மாதிரி கிடையாது. அங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா சண்டை போடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க நோக்கம் தனிப்பட்ட உரிமையை ஜெயிக்கிறது இல்ல, பொது நலனை மேம்படுத்துறது தான். அதனாலதான் இது முக்கியமா ஏழை பின்தங்கிய மக்களோட உரிமை மீறல்களை சரி செய்ய கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு. பிஐஎல் வழக்குல மனு போட்டவர், அரசாங்கம், நீதிமன்றம் இந்த 3 பேரும் எதிரிகள் கிடையாது. அவங்க ஒரு கூட்டு முயற்சியில ஈடுபடுறாங்க. பொதுமக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை சரி செய்யறதும் அரசாங்கத்தை அதோட கடமையை செய்ய வைக்கிறதும் தான் நோக்கம். இதுல நீதிமன்றத்தோட பங்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ரொம்ப செயல்திறனோட ஆக்கப்பூர்வமா செயல்படுவாங்க. மறுபடி சொல்றேன், இது தனிப்பட்ட உரிமைகளுக்கான தீர்ப்பு கொடுக்காது, பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். சரி, எல்லா விஷயத்தையும் பிஐஎல்லா எடுத்துக்க முடியுமா? இல்ல. உச்சநீதிமன்றம் பொதுவா எந்த மாதிரி வழக்குகளை ஏத்துக்கும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல சிலதை பார்க்கலாம். கொத்தடிமை தொழிலாளர் பிரச்சனைகள், கவனிக்கப்படாம விடப்பட்ட குழந்தைகள், தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளம் கொடுக்காதது, அப்புறம் சிறையில நடக்கிற கொடுமைகள், போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுக்கிறது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், எஸ்சி/எஸ்டி மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் மீதான துன்புறுத்தல்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, நம்ம பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறது, கலவரத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக, இப்படிப்பட்ட பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பிஐஎல்லா எடுத்துப்பாங்க. அதே நேரத்துல சில விஷயங்களை பிஐஎல்லா எடுத்துக்க மாட்டாங்க. எதுக்காகனா இதோட நோக்கம் திசை திரும்பிடக்கூடாதுன்னு தான். உதாரணத்துக்கு வீட்டு உரிமையாளர் குத்தகைதாரர் பிரச்சனைகள், அரசு ஊழியர்களோட வேலை, பென்ஷன் தொடர்பான விஷயங்கள், கல்வி நிறுவனங்கள்ல அட்மிஷன் தொடர்பானவ, அப்புறம் ஏற்கனவே நிலுவையில இருக்கிற வழக்க சீக்கிரம் விசாரிக்க சொல்றது, இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகளை பிஐஎல்ல கொண்டு வர முடியாது. பொதுநல வழக்குகளை விசாரிக்கும்போது உச்சநீதிமன்றம் தனக்குத்தானே சில வழிகாட்டுதல்களையும் கோட்பாடுகளையும் வகுத்து வச்சிருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோட்பாடுகள் தான் பிஐஎல்ஐ சரியா வழிநடத்துது. முதல் மற்றும் முக்கியமான கொள்கை நீதியை எல்லோருக்கும் எளிதாக்குறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 மற்றும் 226 கீழ பாதிக்கப்பட்டவங்களுக்காக அக்கறையுள்ள யார் வேணும்னாலும் நீதிமன்றத்தை அணுகலாம். ஒரு சாதாரண கடிதம் அல்லது தந்திய கூட பொதுநலன் சம்பந்தப்பட்டதா இருந்தா நீதிமன்றம் வழக்கா எடுத்துக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த அந்த லோக்கஸ் ஸ்டாண்டி விதியை தளர்த்தினதுனால ஏழைகளோட குறைகளை நீதிமன்றம் கேட்க முடியுது. கடைசியா ஒருத்தரோட அடிப்படை உரிமை மீறப்பட்டிருந்தா இந்த கேஸ விசாரிக்கலாமா வேணாமான்னு அரசாங்கம் கேள்வி கேட்கவே முடியாது, கோர்ட் விசாரிச்சே ஆகணும்.
இங்க ரெஸ் ஜூடிகேட்டா அப்படிங்கிற ஒரு சட்ட வார்த்தையை நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பிரச்சனையில ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டா அதே ஆளுங்க அதே பிரச்சனைய வச்சு மறுபடியும் ஒரு புது வழக்கு தொடங்க முடியாது. அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு தான். அப்பதான் வழக்குகள் முடிவுக்கு வரும். சரி, இதுக்கும் பிஐஎல்க்கும் என்ன தொடர்புன்னு பாப்போமா? சரி, மத்த கொள்கைகளை பாப்போம். நாம இப்ப பார்த்த ரெஸ் ஜுடிகேட்டா பிஐஎல் வழக்குகளுக்கு பொருந்துமா இல்லையாங்கிறது அந்தந்த வழக்கின் தன்மையை பொறுத்து மாறும். அடுத்து, முற்றிலும் தனிப்பட்ட சண்டைகளை பொதுநல வழக்கா அனுமதிக்கவே மாட்டாங்க. உண்மைய கண்டுபிடிக்க தேவைப்பட்டா நீதிமன்றம் சிறப்பு விசாரணை ஆணையங்களை நியமிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்ல நீதிமன்றம் பொதுவா தலையிடாது. உயர் நீதிமன்றங்களும் ஒரு சட்டத்தோட செல்லுபடிய பொதுநல வழக்கு மூலமா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த பிஐஎல் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த கருவிக்கு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே ஆதாரம் இருக்கு. அதுக்கு அடிப்படையா இருக்கிற சில முக்கிய விதிகள் இதோ. பிரிவு 14 சமத்துவ உரிமையை பத்தி பேசுது. பிரிவு 21 வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமையை கொடுக்குது. பிரிவு 32 மற்றும் 226 தான் நமக்கு நேரடியா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வழியை காட்டுது. அப்புறம் பிரிவு 142 முழுமையான நீதியை வழங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பிரத்யேக அதிகாரத்தை கொடுக்குது. இந்த விதிகள் தான் பிஐஎலோட ஆணிவேர். இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவி சில சமயங்கள்ல தவறா பயன்படுத்தப்படவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? தனிப்பட்ட லாபத்துக்காகவோ அரசியல் காரணங்களுக்காகவும் இதை பயன்படுத்த முயற்சி நடக்கலாம். இதை தடுக்க நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்குன்னு நம்ம கடைசி பகுதியில பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. பொதுநல வழக்கு என்பது எல்லா தவறுகளையும் சரி செய்வதற்கான ஒரு மாத்திரையோ அல்லது சஞ்சீவினியும் கிடையாது. இது அடிப்படையில் பலவீனமான மற்றும் பின்தங்கிய மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த ஒரு வாக்கியம் பிஐஎல்லோட நோக்கத்தையும் அதன் வரம்புகளையும் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல நாம இந்திய உச்சநீதிமன்றத்தோட பங்கை நிச்சயம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா பிஐஎல்ல ஒரு புரட்சிகரமான கருவியா உருவாக்குனதும் அவங்கதான். அதே சமயம் அது தவறா பயன்படுத்தப்படாம அதோட புனிதத்தன்மையை காப்பாத்துறதும் அவங்கதான். அதனாலதான் உச்சநீதிமன்றத்தை பொது நலனின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம். சரி, போலி பொதுநல வழக்குகளை நீதிமன்றங்கள் எப்படி அடையாளம் காணுது? அதுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றாங்க. 1. உண்மையான நல்ல நோக்கத்தோட வர்ற வழக்குகளை ஊக்குவிப்பாங்க. 2. வழக்கு போட்டவரோட பின்னணி, அவரோட நம்பகத்தன்மை என்னன்னு முதற்கட்டமா சரிபார்ப்பாங்க. 3. மனுவுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் உண்மையான ஓரளவுக்கு உறுதிப்படுத்துவாங்க. 4. இதுல உண்மையிலேயே கணிசமான பொதுநலன் சம்பந்தப்பட்டிருக்கான்னு முழுசா திருப்தி அடையணும். 5. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு தனிப்பட்ட லாபமோ மறைமுக நோக்கமோ இல்லைன்னு உறுதி செய்யணும். கடைசியா, இது எல்லாம் மீறி தேவையில்லாம விளம்பரத்துக்காக வழக்கு போட்டா அவங்களுக்கு பெரிய அபராதம் விதிப்பாங்க. இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்தத வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். பிஐஎல் என்பது லோகஸ் ஸ்டாண்டி என்ற பாரம்பரிய விதிக்கு ஒரு விதிவிலக்கு. நீதிபதிகள் கிருஷ்ண ஐயர் மற்றும் பகவதி இதோட முன்னோடிகள். இது தனிப்பட்ட சண்டைக்கான களம் இல்ல, பொது நன்மைக்கான ஒரு கூட்டு முயற்சி. இதோட எல்லைகளையும் கோட்பாடுகளையும் உச்சநீதிமன்றமே தெளிவா வரையறுத்திருக்கு. அதே மாதிரி இதோட தவறான பயன்பாட்டை தடுக்க வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்கு. தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு சில முக்கிய குறிப்புகள். லோகஸ் ஸ்டாண்டி, ரெஸ் ஜுடிகாட்டா மாதிரியான சட்ட கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். முன்னோடிகள் நீதிபதி கிருஷ்ணய்யர், நீதிபதி பகவதி பெயர்களை மறக்காதீங்க. சட்டப்பிரிவுகள் 32, 226, 14, 21, 142 பிஐஎல்லோட நேரடியா தொடர்புடையது. கடைசியா பால்கோ எம்ப்ளாயீஸ் யூனியன் வழக்கு, ஸ்டேட் ஆஃப் உத்தராஞ்சல் வழக்கு தீர்ப்புகளை படிச்சுக்கோங்க. இது தவறான பயன்பாட்டை தடுக்கிறத பத்தி பேசும்.